காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறதுக்காக திருப்பவும் ஒரு க்ரைம் ஸ்டோரியோடு தான் வந்திருக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஸ்டோரி கேளுங்கோ. வேறு என்ன சொல்கிறது, கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. குட் மார்னிங் சார் சொல்லி கதவை திறந்தபடி உள்ளே நுழைந்த தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி ஜானகிராமனை முறைத்தார் ஜோதிமயம். அவருடைய சதைப்பிடிப்பான கோதுமை நிற முகம் கோபத்தில் கேரட் நிறத்துக்கு உயர்வதைக் கண்ட ஜானகிராமன் சட்டென்று நுனிநாக்கை கடித்து முகம் வியர்த்து சாரி சொன்னார். ஜோதிமயம் கோபம் குறையாத குரலில் கேட்டார், எதுக்காக இந்த சாரி? தெரியாமல் இன்னைக்கு குட் மார்னிங் சொல்லிட்டேன் சார். ஏன் இன்னைக்கு எனக்கு குட் மார்னிங் சொல்லக்கூடாது? அது வந்து சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள் டாக்டர் சௌபர்ணிகா இறந்த நாள். எனக்கு குட் மார்னிங் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இது உங்களுக்கு ஞாபகம் வரலை? சாரி சார், வேறு ஏதோ ஞாபகத்தில் இருந்தேன். என்ன ஞாபகம்? அது வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை சார். உங்களுக்கு 2 நாள் தர்றேன். உங்கள் வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா ஆஃபீஸுக்கு வந்தால் போதும். சாரி சார், அதான் முதல்லையே சொல்லிட்டீங்களே, திரும்ப திரும்ப அதையே ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கையில் வச்சிருக்கிற ஃபைலை அந்த டீப்பாய் மேலே வச்சுட்டு கிளம்புங்க. 2 நாளைக்கு வீட்டில் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு வாங்க. சார். ஜானகிராமன் தயங்க ஜோதிமயம் வாசலை நோக்கி கை காட்டினார். கெட் லாஸ்ட். இனிமேலும் இங்கே நின்று கொண்டிருந்தால் ஜோதிமயம் எரிகிற ஒரு கொல்லியாய் மாறிவிடுவார் என்பதை புரிந்து கொண்ட ஜானகிராமன் மெல்ல அரைவாசலை நோக்கி போனார். ஜோதிமயம் கோபம் தணிந்தவராய் கார்ட்லெஸ் டெலிஃபோனை எடுத்து இன்டர்காம் பட்டனை தட்டி ஸ்டெனோ பானுவை கூப்பிட்டார். பானு. மறுமுனையில் பானுவின் குரல். சார், இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்வாய்ஸ் ஃபைலிங் சார். அதையெல்லாம் வேறு யாரையாவது பார்க்கட்டும். இன்னைக்கும் நாளைக்கும் நீதான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. ஜானகிராமன் 2 நாளைக்கு லீவில் போகிறார். சார். ஜானகிராமனை உடனடியாய் பார்த்து என்னோட 2 நாள் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் லிஸ்ட்டை வாங்கிக்க. எஸ் சார். பிஆர்ஓ வந்துட்டார் சார். என்னை இன்டர்காமில் கண்டாக்ட் பண்ண சொல்லு. எஸ் சார். ஜோதிமயம் கார்ட்லெஸ்ஸை கவிழ்த்து விட்டு மேஜைக்கு பக்கவாட்டில் இருந்த அழைப்பு மணியின் பொத்தானை விட்டு 2 தடவை அழுத்தினார். பியூன் மாரிமுத்துவுக்கான அழைப்பு அது. அடுத்த 2வது நிமிடம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 4-5 வருஷமே பாக்கி வைத்திருந்த மாரிமுத்து எட்டி பார்த்தான். ஐயா, உள்ளே வா. மாரிமுத்து வந்தான். ஜோதிமயத்துக்கு பக்கத்தில் வந்ததும் கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமாய் நின்றான். ஜோதிமயம் குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டார், பீடி வச்சிருக்கிறியா? இல்லைங்கய்யா. ஏண்டா? வச்சிருப்பியே. பீடி குடிக்கிறதே நிப்பாட்டிட்டேன்யா. பொண்டாட்டி சொல்லியா? இல்லைங்கய்யா, ராத்திரி பூராவும் வறட்டு இருமல், கேன்சர் வந்துடும்னு டாக்டர் சொன்னாங்க. உடனே பயந்துட்டியா? ஜோதிமயம் சிரித்தார் வெறுப்பாய். அதெல்லாம் சும்மாடா. என்னோட அப்பாவும் தாத்தாவும் 102 வயசு வரைக்கும் பீடியும் சுருட்டும் பிடிச்சாங்க. கடைசி வரைக்கும் கல்லு கணக்கா இருந்தாங்க. ஒரு நோய் நொடி கூட எட்டி பார்க்கல. போய் ஒரு பீடி கட்டு வாங்கிட்டு வா. சரிங்கய்யா. மாரிமுத்து தலையாட்டி விட்டு வெளியேறி போக இன்டர்காம் சிவப்பு விளக்கை எரிய விட்டபடி கூப்பிட்டது. ஜோதிமயம் ரிசீவரை எடுக்காமல் பட்டனை அழுத்தி விட்டு பேசினார். யாரு? சார், நான் பிஆர்ஓ வரதன். இன்னைக்கு வந்த எல்லா நியூஸ் பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். எல்லாத்தையும் என்னோட ரூமுக்கு கொண்டு வா. இப்பவே வா சார். இல்லை, ராத்திரி இருட்டின பிறகு கொண்டா. யோ, உடனே கொண்டாயா. நீ எல்லாம் ஒரு பிஆர்ஓ. சாரி சார். இந்த சாரியை நீயே கட்டிக்கோ. எரிச்சலாய் சொல்லி இணைப்பை துண்டித்து விட்டு எக்ஸிக்யூட்டிவ் நாட்காலிக்கு சாய்ந்த போது அரைக்கதவு தட்டப்பட்டது. உள்ளே வரலாம் என்பதற்கு அடையாளமாய் பஸ்ஸர் கொடுத்தார் ஜோதிமயம். ஸ்டெனோ பானு கதவை திறந்து கொண்டு மெல்ல எட்டி பார்த்தார். ஓ, நீயா? வாம்மா. பானு உள்ளே வந்தாள். கையில் சின்னதாய் ஒரு டைரி. என்னம்மா? இன்னைக்கு பூராவும் உங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட்ஸை கிராஸ் செக் பண்ணலாம்னு வந்தேன் சார். ஜானகிராமன் போயிட்டாரா? போயிட்டார் சார். ரொம்பவும் ஃபீல் பண்ணினார் சார். ஃபீல் பண்ணட்டும். நீயே சொல்லுமா. என்னோட ஒரே பொண்ணு சௌபர்ணிகாவை போன வருஷம் இதே தேதியில் ஒரு வெடிகுண்டுக்கு பறி கொடுத்தேன். மனசு பூராவும் நெருப்பை நிரப்பிக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். ரூமுக்குள்ளே வந்ததும் வராததுமா குட் மார்னிங் சொல்றார். ஒரு இங்கிதம் வேண்டாம்? அதான் 2 நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். நீ என்கேஜ்மெண்ட்ஸை படிமா. பானு டைரியை புரட்டி வைத்து கொண்டு மெதுவான குரலில் படிக்க ஆரம்பித்தாள். சரியாய் 9:45 மணிக்கு கம்பெனியை விட்டு புறப்பட்டு கிரேவ்யார்டுக்கு போய் உங்கள் டாக்டர் கல்லறையில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துங்க.
10:30 மணிக்கு ஒரு பிரஸ் மீட். 12 மணிக்கு கார்ப்பரேஷன் கல்யாண மண்டபத்தில் 10,000 ஏழைகளுக்கு அன்னதானம். மத்தியானம் 3 மணிக்கு சட்ட அமைச்சர் தலைமையில் 500 ஏழை பெண்களுக்கு சேலை ஜாக்கெட் கொடுக்கிற ஃபங்க்ஷன். சாயந்தரம் 6 மணிக்கு போலீசாரும் பொதுமக்களும் ஏற்பாடு பண்ணியிருக்கிற வன்முறை கலாச்சார ஒழிப்பு தினத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு பேசுறீங்க. பானு என்கேஜ்மெண்ட்ஸை படித்து கொண்டிருக்கும் போதே பிஆர்ஓ வரதன் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார். 2 கைகளிலும் அன்றைய தினசரிகள். நீ போம்மா. பானுவை அனுப்பிவிட்டு பிஆர்ஓ வரதனை ஏறிட்டார் ஜோதிமயம். மொத்தம் எத்தனை பேப்பர்? இங்கிலீஷ் தமிழ் இரண்டும் சேர்த்து 14 பேப்பர் சார். எல்லாமே ஃப்ரண்ட் பேஜ் ரைட் சைட் தானே? ஆமாம் சார். ஒவ்வொன்றா பிரித்து என் முன்னாடி வை. பிஆர்ஓ வரதன் செய்தித்தாள்களின் முதல் பக்கத்தை மடித்து அவருக்கு முன்பாய் வைத்தார். தினத்தந்தி. சௌபர்ணிகாவின் போட்டோவோடு நீத்தார் நினைவு நாள் என்ற வாக்கியம். கீழே சில கவிதை வரிகள். நிலத்தில் விழ வேண்டிய விதை நெல் நீ, ஆனால் வெறியர்கள் மூட்டிய அடுப்புக்கு நீ விறகாகி போனாய். துக்கம் இன்னும் வெப்பத்தில், இன்னமும் உன் அப்பா. பிஆர்ஓ 2வது நாளிதழை மடித்து வைத்தார். தினமலர். அதிலும் அதே சௌபர்ணிகா வேறு போஸில் சிரித்தாள். போட்டோவுக்கு கீழே வேறு வாசகங்கள். இன்று நீ இறந்த நாள். ஆம், குயில் ஊமையான நாள். ஒரு வீணையின் தந்தி அருந்த நாள். என் இதயம் உன்னை தவிர எல்லாவற்றையுமே மறந்த நாள். பெயரில்தான் நான் ஜோதிமயம், மனசுக்குள்ளே இருள்மயம். 3வது பேப்பரை பார்த்து முடிப்பதற்குள் ஜோதிமயத்தின் கண்கள் நீரால் கனத்து விட்டன. உதட்டை கடித்து பீரிட்டு வந்த அழுகையை கண்ட்ரோல் செய்வதற்குள் கண்ணீர் பொல பொலவென்று உதிர்ந்து பேப்பரை நனைத்தது. ஊட்டி ரோஜாவாட்டம் இருந்த என்னோட பெண் போன வருஷம் இந்நேரம் சாம்பல் குலுங்கி அழ ஆரம்பித்து விட்ட அவரை சமாதானப்படுத்தும் வழி தெரியாமல் பிஆர்ஓ வரதன் விழித்து கொண்டிருந்த போது பானு மறுபடியும் கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ சார். நனைந்து போன விழிகளோடு பானுவை ஏறிட்டார் ஜோதிமயம். என்ன சார்? உங்களை பார்த்து பேசுறதுக்காக பிரபல பெண் பத்திரிகையாளர் ஹேமா பாரதி வந்திருக்காங்க. கைக்குட்டையால் கண்ணீரை ஒற்றி கொண்டார் ஜோதிமயம். பிரஸ் மீட் தான் மத்தியானம் இருக்கே, இப்போ எதுக்கு இந்த அம்மா தனியாய்? பர்சனல் மேட்டர்ன்னு சொன்னாங்க சார். ஒரு 10 நிமிஷம் அலோவ் பண்ணினால் போதுமாம். ஜோதிமயம் மணிக்கட்டில் நேரம் பார்த்தார். இப்போ மணி 9:30. 9:30 மணிக்கு சௌபர்ணிகாவுக்கு அஞ்சலி செலுத்த கிரேவ்யார்டுக்கு போக வேணும். பத்திரிகைக்காரங்களை உள்ளே விட்டால் நேரத்தை சாப்பிட்டுடுவாங்க. பானு அவர் பேச்சில் குறுக்கிட்டார். சார், ஹேமா பாரதி அப்படிப்பட்டவங்க கிடையாது. பத்திரிகை உலகில் பெண் புலி இன்னிவரை சொல்லுவாங்க. இன்னைக்கு அரசியல்ல இருக்கிற எல்லா மட்ட தலைவர்களுக்கும் ஓரளவுக்காவது ஒழுங்கா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஹேமா பாரதியின் கையில் இருக்கிற 4 அங்குல பேனாதான். அவங்க ஏதோ பர்சனலா பேசணும்னு உங்களை தேடிக்கிட்டு வந்திருக்காங்கன்னா ஏதோ காரணம் இருக்கும் சார். ஜோதிமயம் தலையசைத்தார். சரி, வர சொல்லுமா. அந்த பொண்ணு என்னதான் சொல்லுறான்னு கேட்போம். பிஆர்ஓ வரதன் பத்திரிகைகளை அள்ளிக்கொண்டு வெளியே கிளம்ப பானுவும் தொடர்ந்தாள். 5 நிமிடங்கள் கழித்து ஹேமபாரதி உள்ளே வந்தாள். இளமஞ்சள் நிறத்தில் தூய கதர் சேலை, 40 வயது உடம்பு, நெற்றி தலைமடியில் நரை தெரிந்தது. 2 புருவங்களும் சேருமிடத்தில் சின்னதாய் சாந்து திலகம் மின்னியது. மக்களின் அன்றாட பிரச்சனைகளை அலசி அவற்றுக்கு தீர்வு சொல்லும் சூளம் என்கிற பத்திரிகையின் பிரதம நிருபர் ஹேமா பாரதி தன்னுடைய 25வது வயதில் கல்யாணம் செய்து கொண்டாள். கல்யாணமான 6வது மாதம் கணவன் கோபிநாத், உனக்கு ஜெர்னலிசம் வேண்டாம், வீட்டோடு ஹவுஸ் ஒய்ஃபாய் இரு என்று சொல்ல மாட்டேன் என்று ஹேமா முரண்டு பிடிக்க கோபிநாத் டிவோர்ஸ் என்று சொல்லி மிரட்ட ஓகே ஐ எம் ரெடி என்று ஹேமா சொல்லி கோர்ட் வாசற்படியை மிதிட்டு டைவர்ஸ் வாங்கிய கையோடு ஹேமா என்று தன்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கும் கோபிநாத்தை தூக்கி ஓரமாய் போட்டுவிட்டு தனக்கு பிடித்த பாரதியின் பெயரை போட்டு கொண்டவள். வணக்கம் சார், வாம்மா. தனக்கு எதிரே இருக்கும் நாட்காலியை காட்டினார் ஜோதிமயம். சாரி, உங்க பிஸியான காலை நேரத்துல தொந்தரவு கொடுக்க வந்துட்டேன் சொல்லிக்கொண்டே ஃபோம் பதித்த நாட்காலிக்குள் சாய்ந்தாள் ஹேமா பாரதி. ஜோதிமயம் சில வினாடிகள் மௌனித்து விட்டு கேட்டார். சொல்லம்மா, என்ன விஷயம்? உங்க பொண்ணு சௌபர்ணிகா வன்முறையாளர்களின் வெறியாட்டத்துக்கு பலியாகி இன்றோடு 1 வருஷம் ஆனதாக பேப்பரில் பார்த்தேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட நான் பேசலாமா? என்ன பேசணும்? உங்க பொண்ணு எப்படி இறந்தாங்க? என்னம்மா இப்படி கேட்குற? தமிழ்நாட்டையே உலுக்கின மரணம் என் பொண்ணு சௌபர்ணிகாவோடது. நீ பத்திரிகையில் இருக்கிற பொண்ணு தானே?
யூ ஆர் கரெக்ட் சார். உங்க பொண்ணு சபர்ணிகா போன வருஷம் மெட்ராஸ்ல இனக்கவலம் நடந்த போது சென்னையில காரை எடுத்துக்கிட்டு தைரியமா வெளியே போனதும் வழியில எவனோ ஒருத்தன் பெட்ரோல் வெடிகுண்டை வீசிட கார் வெடித்து சிதறி உங்க பொண்ணு கறிக்கட்டையா கருகி போனதும் தெரியும். எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் அந்த வெடிச்செயலாட்டத்தை கண்டித்து தலையங்கங்கள் எழுதியதும் தெரியும். பட் இப்போ உங்க பொண்ணோட அந்த மரணத்தை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஜோதிமயம் குழப்பமாய் அவளை ஏறிட்டார். என்ன சந்தேகம்? அந்த வெடிகுண்டு விபத்தில் இறந்தது உங்க பொண்ணு சௌபர்ணிகா தானா? ஆமா. எப்படி சௌபர்ணிகான்னு கண்டுபிடிச்சிங்க? காரை எடுத்துக்கிட்டு போனது அவள் தானே. வெடிகுண்டு விபத்து நடந்த பின்னாடி சௌபர்ணிகா இறந்த உடல் எந்த நிலைமையில் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? என் பொண்ணை கறிக்கட்டையாத்தான் பார்க்க முடிஞ்சது. முகம் தெரியல. இல்லை, முகம் சரியா தெரியாத நிலையில் அது உங்க பொண்ணு சௌபர்ணிகா தானே எதை வச்சு முடிவு பண்ணினீங்க? சௌபர்ணிகா காரை எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். வெளியே போகாதேன்னு நான் கத்திக்கிட்டு இருக்கவே அவ கேட்காம போயிட்டா. இறந்தது அவதான். இருக்காது சார். இறந்தது உங்க மகள் சௌபர்ணிகாவாக இருக்க முடியாது. ஜோதிமயம் பலத்த திகைப்போடு அவளையே பார்த்தார். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? உங்க பொண்ணு சௌபர்ணிகாவை 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அத்தியாயம் 2. அந்த நள்ளிரவு வேளையிலும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் நெரிசலில் மூச்சு திணறியது. பேனர்கள் காற்றில் அசைய கிட்டத்தட்ட 50% பேர்களின் கைகளில் இருந்த ரோஜா மாலைகளும் லில்லி மாலைகளும் காற்றுடன் கூட்டணி வைத்து கொண்டு மூச்சு அடக்கிற மாதிரி மணத்தன. விமான நிலைய வாசலில் பெரிய பேனர் ஒன்று தங்க நிற எழுத்துக்களை காட்டி மல்டி ஸ்டார் இந்திரகுமார் அவர்களே வருக வருக, வெளிநாட்டு மண்ணில் வெற்றி கொடி நாட்டி விட்டு வரும் வேந்தனே வருக வருக, இப்படிக்கு உன் இதய துடிப்புகள் என்று வரவேற்று ரசிகர் மன்ற தலைவர் ஒருவர் கையில் செல்போனோடு லவுஞ்சில் ஓடிக்கொண்டிருக்க பத்திரிகை நிருபர்களின் சிலர் பின்தொடர்ந்தார்கள். ஃப்ளைட் கரெக்ட் டைமா? ஆமாம், சரியா 1:35க்கு லேண்ட் ஆயிடும். நடிகர் இந்திரகுமார் வெளிநாடு போனது படப்பிடிப்புக்காகவா இல்லை மருத்துவ பரிசோதனைக்காகவா? 2க்கும் தான். அவரோட உடம்புக்கு என்ன? முழங்கால் வலி. ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரா? இல்லை, வெறும் மருத்துவ பரிசோதனை மட்டும்தான். நீங்கள் முழங்கால் வலின்னு சொல்றீங்கள், ஆனால் சினி இண்டஸ்ட்ரியில் வேற மாதிரி பேசிக்கிறாங்களே. வேற மாதிரின்னா இந்திரகுமாருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளமாம். மினிசோட்டா ஹாஸ்பிட்டலில் 3 மணி நேரம் ஆபரேஷன் நடந்ததாம். சொன்ன பத்திரிகை நிருபரை கோபமாய் பார்த்தார் ரசிகர் மன்ற தலைவர். இதை உங்களுக்கு யார் சொன்னது? பொதுவாக ஃபீல்டில் பேசிக்கிறாங்க. நீங்கள் சோலை புஷ்பம் பத்திரிகை நிருபர் நீலகண்டர் தானே? ஆமாம். உங்களுக்கு ரத்தத்தில் புற்றுநோயா? இல்லையே. யார் சொன்னது? பொதுவாக பத்திரிகை ஃபீல்டில் பேசிக்கிறாங்க. பத்திரிகை நிருபர் நீலகண்டன் மன்ற தலைவரை முறைக்க பக்கத்தில் இருந்த மன்ற செயலாளர் இடது கை முஷ்டியை உயர்த்தினான். என்னடா முறைக்கிற? எங்க தானா தலைவனுக்கு இரும்பு இதயம். கையில் பேனாவும் பேப்பரும் இருக்கிறதுக்காக எதை வேணுமென்னாலும் கேட்கிறதா? மவனே, ஒழுங்கு மரியாதையா கேள்விகளை கேட்கிறதா இருந்தால் கேளு. இல்லை அம்மாவுக்கு புள்ளையா பொண்டாட்டிக்கு புருஷனா வீடு போய் சேர். மின்னிசோட்டா ஹாஸ்பிட்டல்ல 3 மணி நேரம் ஆபரேஷன் நடந்ததாம். இவன் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தானாம். விடுமணி, ஃப்ளைட் வர்ற நேரமாச்சு. நாம வரவேற்புக்கு ஏற்பாடுகளை கவனிப்போம். முதல்ல யார் மாலை போடுறாங்க? மாவட்ட தலைவர். அரசியல் கட்சிக்காரங்க யாரையும் உள்ளே விட்டு விடாதே, தலைவர் கோவிச்சுக்குவாரு. அதெல்லாம் முதல்லையே மெயின் கேட்ல வச்சு ஃபில்டர் பண்ணியாச்சு. தோளில் துண்டு போட்டு ஒருத்தன் கூட உள்ளே கிடையாது. ஒளிபெருக்கியில் பெண் அறிவிப்பாளர் குரல் கேட்டது. ஏர் பிரான்ஸ் விமானம் அடுத்த சில நிமிடங்களில் தரையிறங்க போகும் விபரத்தை ஆங்கிலத்தில் சொன்னதும் ஏர்போர்ட் முழுவதும் ஆரவாரம் கிளம்பியது. அதைத் தொடர்ந்து வானத்தில் இடது பக்க இருண்ட மூலையில் சிவப்பு, பச்சை, நீல நிற விளக்குகளோடு விமானம் மின்னியது. கோஷம் கிளம்பியது. அண்ணன் இந்திரகுமார் வாழ்க! தமிழ்நாட்டு தங்கம் வாழ்க! வெள்ளித்திரையின் விடிவெள்ளி வாழ்க! விமானம் ஏர்போர்ட்டை நெருங்கி தாழ்வாய் வட்டமடித்து ரன்வேயை நோக்கி போக கைதட்டல் எழுந்தது. விமானம் ரன்வேயில் ஊர்ந்து மெல்ல வேகமிழந்து நின்று ஏணிப்படிகளை இணைத்து கொள்ளும் வரைக்கும் கைதட்டல் நீடித்தது. விமானத்தின் கதவு திறக்கப்பட்டு முதல் ஆளாய் இந்திரகுமார் வெளிப்பட்டான். 40 வயது இந்திரகுமார் இடைவிடாத உடற்பயிற்சியின் காரணமாக ஒரு கல்லூரி மாணவனைப் போல் தோற்றம் காட்டினான். 2 கைகளையும் உயர தூக்கி ரசிகர்களை நோக்கி அசைத்த போது விசில் சத்தம் வானை கீறியது. ஹைட்ரஜன் பலூன்கள் வானத்தில் பறந்தன.
கும்பல் மாலைகளோடு முன்னோக்கி போக மூங்கில் தடுப்பு வேலி இரண்டாக உடைந்தது. பாதுகாப்புக்காக நின்றிருந்த போலீசார் தடிகளை சுழற்றியபடி வர எல்லோரும் பின்வாங்கி கோஷம் போட்டார்கள். அண்ணன் இந்திரகுமார் வாழ்க, எங்கள் இதய துடிப்பு இந்திரகுமார் வாழ்க வாழ்க. ஒளிபெருக்கியில் குரல் கேட்டதும் நம் அன்பு தலைவனுக்கு மாலை போட நினைப்பவர்கள் வலது பக்க நுழைவாயிலுக்கு பக்கத்தில் வந்து வரிசையாக நிற்கவும். எல்லோரும் மாலைகளோடு வலது பக்க நுழைவாயிலை நோக்கி ஓடினார்கள். இந்திரகுமார் விமானத்தில் இருந்து இறங்கி விஐபிக்கள் போட்ட மாலைகளோடு லவுஞ்சுக்குள் நுழைந்தான். பத்திரிகை டிவி நிருபர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். உங்கள் வெளிநாட்டு பயணம் எப்படி இருந்தது? மிகச் சிறப்பாக. முழங்கால் வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டீர்களா? எடுத்துக்கொண்டேன். அமெரிக்க டாக்டர்கள் ஒரு சிறிய ஆபரேஷன் செய்து என் நீண்ட கால முழங்கால் வலியை சரிப்படுத்தி விட்டார்கள். இனி உங்களால் முன்பு போல் சண்டை காட்சியில் நடிக்க முடியாதென்று சொல்லப்பட்டுவது பற்றி இந்திரகுமார் சிரித்தான். என்னுடைய அடுத்த படமான தொட்டவனை விட்டதில்லை உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்கும். இன்றைய அரசியல் பற்றி உங்கள் கமெண்ட். அவியல். அந்த குளிரிலும் உங்களை பார்க்க வந்த ரசிகர்கள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் ரசிகர்கள் அல்ல, நான் வணங்கும் கடவுள்கள். இந்திரகுமார் பேட்டி கொடுத்து கொண்டே மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வர களத்தில் மாலைகள் மளமளவென்று விழுந்தன. சில மாலைகள் களத்தில் நின்றும் நழுவி கீழே விழ வினாடி நேரத்தில் நார் நாராய் மிதிப்பட்டது. போலீஸ் அதிகாரிகள் பக்கத்தில் வந்தார்கள். சார், கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. நீங்க உடனடியா ஏர்போர்ட்டை விட்டு கிளம்பிடுறது நல்லது. ஒரு சின்ன கலாட்டா நடந்தாலும் சமூக விரோதிகள் உள்ளே பூந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ரசிகர்கள் மத்தியில் 2 வார்த்தை பேசி விட்டு வந்துடுறேன். நான் பேசாமல் கிளம்பிட்டா எல்லோரும் ரசிகர்களும் அது ஒரு பெரிய ஏமாற்றமாய் போய்விடும். அதுவே ஒரு பெரிய கலாட்டாவாக உருவாக காரணமாகிவிடும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசுங்க சார். இந்திரகுமாரை லவுஞ்சின் மையத்தில் போடப்பட்டிருந்த ரெடிமேட் மேடையில் ஏற்றி கையில் மைக்கை கொடுத்தார்கள். இந்திரகுமார் கையில் மைக்கை வாங்கியதுமே ஏர்போர்ட் முழுவதும் பரவியிருந்த கூட்டம் ஏதோ ஒரு மந்திர சக்திக்கு கட்டுப்பட்ட மாதிரி சலசலப்பு அடங்கி நிசப்தம் காத்தது. இந்திரகுமார் பேச ஆரம்பித்தான். என் இதயத்தின் 24 மணி நேரமும் குடியிருக்கும் என் ரசிக தெய்வங்களே. இந்திரகுமார் இப்படி சொன்னதுமே எழுந்த கைதட்டல் அடங்க அரை நிமிஷ நேரம் பிடித்தது. கடுமையான குளிர் நிலவி கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு வேளையிலும் என்னை வரவேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரின் பாதங்களையும் தொட்டு வணங்குகிறேன். நான் அடிக்கடி என் ரசிகர்களுக்கு சொல்லிக் கொள்வது இதுதான். ஒரு அரசியல் தலைவருக்கு தொண்டனாக இருப்பதை காட்டிலும், ஒரு நடிகனுக்கு ரசிகராய் இருப்பதை காட்டிலும், ஒருவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிறந்த மகனாக இருப்பதையே நான் விரும்புகின்றேன். வீட்டுக்கு யார் யாரெல்லாம் நல்ல மகன்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நாட்டிற்கு நல்ல குடிமகன்களாக இருக்க முடியும். மறுபடியும் விமான நிலையமே அதிரும்படியாக கைதட்டல் எழுந்து அடுத்த சில வினாடிகளில் அடங்க இந்திரகுமார் தொடர்ந்தான். என் ரசிகர்கள் வெறும் பொழுதுபோக்கு ரசிகர்களாக இருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த நாடு பயனடையும்படியாக அவர்கள் பணி அமைய வேண்டும். எது செய்தாலும் அது நாட்டின் நன்மைக்காகவே இருக்க வேண்டும். நாட்டுக்காக நீ என்ன செய்தாய் என்று ஒருவர் கேட்கும் போது நான் இதையெல்லாம் செய்தேன் என்று பட்டியல் போட்டு காட்டும் அளவில் உங்கள் செய்கைகள் இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம். ஆர்ப்பாட்டமான கரகோஷத்துக்கு இடையில் போலீஸ்காரரின் உதவியோடு மேடையை விட்டு இறங்கினான் இந்திரகுமார். வீடியோ கேமராக்களின் ஒளி வெள்ளத்தில் நனைந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த தன்னுடைய லான்சர் காருக்குள் நுழைவதற்குள் சுவாசிக்க காற்று கிடைக்காமல் திணறி போனான் இந்திரகுமார். போலீஸ் டிஎஸ்பி ராவ் இந்திரகுமாரின் கார் டிரைவரை விரட்டினார். சீக்கிரமா காரை எடு. ஃப்ரண்ட் கேட்டில் நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் காரை பிளாக் பண்ணினால் நிறுத்த வேண்டாம், போய்கிட்டே இருக்கணும். கார் வேகம் எடுத்து பறந்தது. ரசிகர்களை போலீசார் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தலைவா, முகத்தை காட்டு தலைவா, பார்க்காமலே போறியே, இது நியாயமா தலைவா? இந்திரகுமார் காரின் கதவு கண்ணாடியை கீழே இறக்கி கையசைத்தான். சில ரசிகர்கள் காருக்கு பின்னாடி ஓடி வந்து இந்திரகுமாரின் கையை பிடித்து கண்களில் ஒட்டி கொண்டார்கள். சிலர் முத்தமிட்டார்கள். கார் ஏர்போர்ட்டின் எல்லையை கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்து டாப் கியரில் பீத்து கொண்டு பறந்தது. சில வினாடி மௌனத்துக்கு பின் டிரைவர் மெல்ல திரும்பி இந்திரகுமாரை பார்த்தான். என்ன, போன காரியம் ஒழுங்கா முடிஞ்சுதா? இந்திரகுமார் பவ்யமானான்.
முடிஞ்சது பாஸ். அதையும் நான் கேட்டாதான் சொல்லுவியா? உன்னோட ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்ததும் புகழ் போதே தலைக்கேறி எல்லாம் மறந்து போச்சா? அப்படி இல்லை பாஸ். நானா பேச்சை ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே இதோ பார், நீ மற்றவங்களுக்குத்தான் இந்திரகுமார், எனக்கு நீ பழைய முனியப்பன் தான். அதை நான் மறக்கல பாஸ். சரி, விபி கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கிறேன் பாஸ். எவ்வளவு? 26. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரையில்லையே. எப்படி வரும்? என்னோட பாஸ்போர்ட் தான் கிரீன் கார்டு ஆச்சே பாஸ். ஓகே, முதல் கட்டத்தை தாண்டிட்டோம். திட்டத்தோட 2வது கட்டம் தான் இனி முக்கியமானது. அதையும் அடுத்த வாரத்துக்குள்ளே நிறைவேற்றிடலாம் பாஸ். இந்திரகுமார் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காரின் வேகம் சட்டென்று குறைந்தது. என்ன பாஸ்? டிரைவர் சிரித்தான். எதிரில் பாரு, உன்னோட ரசிக தெய்வங்கள் பேனர்களோடு நிற்கிறாங்க. இறங்கி கொஞ்சம் பாசமழையை பொழிஞ்சிட்டு வா. கார் நின்றது. மாலைகளோடும் பேனர்களோடும் வழிமறித்த ரசிகர்கள் கூட்டம் காரை மொய்த்து கொண்டது. தலைவா, தலைவா, இறங்கி உங்கள் முகத்தை காட்டிட்டு போங்க தலைவா. டிரைவர் கண் காட்ட இந்திரகுமார் இறங்கினான். ரோஜா மாலைகள் அவனை குப்பென்ற வாசனையோடு மொய்த்து கொண்டன. அத்தியாயம் 3. ஜோதிமயம் வியப்பில் விரிந்த விழிகளோடு தனக்கு முன்னே உட்கார்ந்திருக்கும் ஹேமாரதியை பார்த்தார். என்னோட பொண்ணு சௌபர்ணிகா உயிரோடு இருக்கின்றாளா? எஸ். எங்கே? உங்களுக்குள் லோனாலாவை தெரியுமா? கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. மும்பைக்கும் பூனேவுக்கும் நடுவில் ஊட்டி மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு. அதுதான் லோனாவாலா. அந்த லோனாவாலா பகுதியில் சில பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அவங்களோட விசித்திர பழக்கங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக போன மாதம் லோனாவாலாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு காட்டேஜில் தங்கி என் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். 2 நாளைக்கு முன்னால் லோனாவாலாவை கடைவீதியில் நான் வந்து கொண்டிருக்கும் போது சௌபர்ணிகா மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தேன். பார்க்க தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு பேச்சு கொடுத்தேன். தமிழில் பேசினேன். புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னா. அவளோட பேர் மெஹந்தி. ஜோதிமயம் தோள்களை குலுக்கி வெறுமையாய் புன்னகைத்தார். என் பொண்ணு சௌபர்ணிகா மாதிரியே ஒரு பொண்ணு இருக்காங்கிற காரணத்துக்காக அவ என்னோட பொண்ணு ஆயிட முடியுமா? இல்லை சார், எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மெஹந்தி மேலே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அவளோட பார்வை இயல்பாக இல்லை. இயல்பாக இல்லையென்னால் எப்படி? என்னோடு பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளோட பார்வை பயந்த மாதிரி இருந்தது. யோசிச்சு பேசினார். நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு என்னோட டாக்டர் சௌபர்ணிகாவா இருந்தால் அப்படி ஒரு தலைமறைவு வாழ்வு வாழ வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கும் அதே மாதிரியான எண்ணம் தான். இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒரு நெருடல். இன்னைக்கு காலையில் எல்லா பேப்பர்ஸ்லேயும் உங்கள் பொண்ணோட போட்டோவை பார்த்ததும் அந்த நெருடல் அதிகமாயிடுச்சு. அதுதான் உடனே புறப்பட்டு வந்தேன். ஜோதிமயம் குழப்பமாய் சில வினாடிகள் வரைக்கும் நெற்றியை தேய்த்து கொண்டிருந்து விட்டு ஹேமா பாரதியிடம் நிமிர்ந்தார். இந்த பெண்ணோட பேர் என்னன்னு சொன்னேம்மா? மெஹந்தி. லோனாவாலாவில் அவ எங்கே இருக்கான்னு விசாரிச்சியா? விசாரிச்சேன். மெஹந்தியோட அப்பா பேர் கன்யாலால், அம்மா பேர் தயாபாய். மெஹந்தி அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டுமே. அட்ரஸ் கோரேகாவ் சவுக்கில் சிக்கிவாலா அபார்ட்மெண்ட். போய் பார்க்கலாமா? நீங்கள் கூப்பிட்டால் நானும் ரெடி. நீங்கள் வந்து அந்த மெஹந்தி கிட்ட பேசி பார்த்தால் ஏதாவது உண்மை வெளிப்படாமல் என்று நினைக்கின்றேன். எனக்கு சந்தேகம். அடுத்த ஃப்ளைட்லேயே 2 பேரும் புறப்படலாம். அத்தியாயம் 4. வழியில் குறுக்கிட்ட ரசிகர் பட்டாளத்தை சமாளித்து சாலி கிராமத்தில் இருக்கும் தன்னுடைய பங்களாவுக்கு இந்திரகுமார் போய் சேர்ந்த போது நேரம் நள்ளிரவை தொட்டு விலகி விடியற்காலை 3 மணிக்குள் நுழைந்திருந்தது. வாட்ச்மேன் கேட்டை திறந்துவிட கார் உள்ளே போய் போர்ட்டிகோவில் நின்றது. அங்கேயும் சில பத்திரிகை நிபுணர்கள் கேமராவும் கையுமாக காத்திருக்க வேலைக்காரி பொன்னம்மா வெள்ளித்தட்டில் ஆரத்தி கரைத்து இந்திரகுமாரின் நெற்றியில் பொட்டு வைத்தாள். இப்படி ஆரத்தி பொட்டு வச்சுக்கவாவது சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க ஐயா. வேலைக்காரி பொன்னம்மா சொன்னதை கேட்டு எல்லோரும் சிரித்தார்கள். ஒரு நிருபர் கேட்டார், எப்ப சார் கல்யாணம்? இந்திரகுமார் சிரித்தான். கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வரும்போது உங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டுத்தான் செய்வேன். இந்திரகுமார் உள்ளே போக முயல நிருபர்கள் சூழ்ந்தார்கள். சாரி சார், ஒரு மினி பேட்டி. வெரி சாரி. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்போ வாங்க. டீ பார்ட்டி உண்டா சார்? அது இல்லாமலா பேட்டி? இந்திரகுமார் கை குவித்து விட்டு வீட்டுக்குள் போக ஹால் மாடிப்படிகளுக்கு கீழே படுத்திருந்த அந்த டாபர்மேன் நாய் எழுந்து ஓடி வந்து மேலே தாவியது. சார்லி, எப்படிடா இருக்க? சார்லி இந்திரகுமாரை
செல்லமான உருமலோடு மேலே விழுந்து பிராண்டியது. ரொம்ப நாள் கழிச்சு வர்றேன்னு கோபமாடா சார்லி. பொன்னம்மா கதவை சாத்தி விட்டு உள்ளே வந்தாள். இந்திரகுமாரின் தோளை தொட்டாள். குரல் உயர்ந்தது. நாயோடு விளையாடியது போதும், மேலே வா இந்திரகுமார். எஸ் மேடம். பின்னால் வந்த டிரைவர் நாயை பார்த்து கோபமாய் சார்லி கோ அண்ட் ஸ்லீப் என்று சொல்ல நாய் மிரண்டு போய் விலகி மாடிப்படிகளுக்கு கீழே போய் படுத்து கொண்டது. பொன்னம்மா அதிகார தோணியோடு கேட்டாள், விபி எந்த சூட்கேஸில் இருக்கு இந்திரகுமார்? ப்ளூ. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மேலே போ. பார்ட்டி கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. டீலிங் முடிஞ்ச பிறகுதான் நீ ரெஸ்ட் எடுக்க முடியும். பரவாயில்லை மேடம், ஃப்ளைட்டில் வரும்போதே நல்லா தூங்கிட்டு தான் வந்தேன். சரி, நீ மேலே போ. இந்திரகுமார் நீல நிற சூட்கேஸை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் ஏறிப்போக பொன்னம்மா தன் இடுப்பு பகுதியில் கையை கொண்டு போய் அந்த சிறிய செல்போனை எடுத்து இடது கை ஆட்காட்டி விரலால் எண்களை தட்டிவிட்டு மெல்லிய குரலில் பேசினாள். மிஸ்டர் ஷெட்டி, விபி வந்தாச்சு. இப்பவே வாங்க, டீலிங்கை முடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். விடிய விடியவே தீபாவளியை கொண்டாடிடலாம். பொன்னம்மா செல்போனை அணைத்து தன் இடுப்புக்கு கொடுத்து விட்டு ஹால் ஜன்னலை திறந்து காம்பவுண்ட் கேட்டில் தெரிஞ்ச வாட்ச்மேனை பார்த்து குரல் கொடுத்தாள். கஜேந்திரன். வாட்ச்மேன் கஜேந்திரன் ஓடி வந்தான். பக்கத்தில் வந்து நின்று பவ்யமானான். மேடம், வெளியே நிருபர்கள் யாரும் இல்லையே? இல்லை மேடம். ரசிகர்கள் யாரும் இல்லை மேடம், எல்லோரும் போயிட்டாங்க. சரி, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே ஷெட்டி வர்றார், உள்ளே அனுப்பி வை. எஸ் மேடம். ஷெட்டி வரும்போது யாரையும் கேட்டுக்கு பக்கத்தில் நிற்க வைக்காதே. எனக்கு தெரியாதா மேடம்? சொல்லிவிட்டு கஜேந்திரன் சிரித்தான். அத்தியாயம் 5. பூனே விமான நிலையத்திலிருந்து ஜோதிமயமும் ஹேமபாரதியும் வெளிப்பட்டு ஒரு டாக்ஸியை பிடித்து லோனாவாலாவை நோக்கி சாயந்தரம் 6 மணி போல் சென்றனர். லோனாவாலா முழுவதும் ஐஸ் துண்டம் மாதிரி ஜில்லென்று இருந்தது. ஆண்களும் பெண்களும் கனமான ஸ்வெட்டர்களில் ரோட்டோரங்களில் நடை போட்டு கொண்டு இருந்தார்கள். ஹேமபாரதி டாக்ஸியை ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கு பக்கத்தில் நிறுத்தி கோரேகால் சவுக்கிற்கு எந்த பக்கம் போக வேண்டும் என்பதை விசாரித்து கொண்டதும் டாக்ஸி அந்த பக்கம் விரைந்தது. ஜோதிமயமும் ஹேமாபாரதியிடம் கேட்டார், அது என்ன அப்பார்ட்மெண்ட்? சிக்கிவாலா அப்பார்ட்மெண்ட். அந்த பெண் மெஹந்தி கொடுத்த அட்ரஸ் அதுதானே? ஆமாம். மெஹந்தியோட அப்பா பேர் ஏதோ லால்னு சொன்னியே, அது என்ன? கன்யா லால். மெஹந்தியோட அம்மா பேரு தயாபாய். இப்போ நாம மெஹந்தியை எப்படி பார்க்க போறோம்? நேரா வீட்டுக்கு போயிட போகிறோமா, இல்லை அவள் எதுக்காவது வெளியே வரும்போது பார்க்க போகிறோமா? நேரே வீட்டுக்கே போக போகிறோம். போய் மெஹந்தி உங்களை பார்த்ததும் அவளுடைய முகத்தில் என்ன மாறுதல்கள் நிகழும்னு பார்க்க வேண்டாமா? மெஹந்தியோட அப்பாவும் அம்மாவும் ஏதாவது தப்பா அர்த்தம் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வந்துட மாட்டாங்களே? எதுக்காக சண்டைக்கு வரணும்? நாம ஊரை விட்டு புறப்பட்டு வரும்போது என்ன பேசிக்கிட்டோமோ அதே மாதிரி நடந்துக்கிட்டால் யாருக்கும் எந்த தற்பு அர்த்தமும் தோன்றாது. ஹேமாபாரதி சொல்லி கொண்டிருக்கும் போதே டாக்ஸி அடுத்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து ஓரமாய் நின்றது. டிரைவர் திரும்பி சொன்னான், ஹிதரியே கோரேகோவ் சவுக். இருவரும் கீழே இறங்கி டாக்ஸிக்கு பேசிய பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு மெல்ல நடந்தார்கள். ஒரு பழக்கடை எதிர்பட்டது. ஹேமாபாரதி ஹிந்தியில் விசாரித்தாள், இங்கே சிக்கிவாலா அப்பார்ட்மெண்ட் எது? பழக்கடைக்காரன் சற்று தொலைவில் தெரிந்த ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தை கைகாட்ட அதை இலக்கு வைத்து கொண்டு நடந்தார்கள். இரவும் மாலையும் உரசி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அப்பார்ட்மெண்ட் எல்லா தளங்களிலும் டியூப்லைட் வெளிச்சம் ஒட்டி இருந்தது. ஜோதிமயமும் ஹேமபாரதியும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி போனார்கள். கீழ்த்தளத்தில் இருந்த வாட்ச்மேன் லேசாய் மறிக்கிற குரலில் கேட்டான், ஆப்கோ கौन चाहिए? கன்யாலால் कौन-सा நம்பர் ஃப்ளாட் में है? 5th ஃப்ளோர். சுக்ரியா. ஒரு நன்றியை சொல்லிவிட்டு பக்கவாட்டில் காலியாயிருந்த லிஃப்டில் ஏறி 5வது மாடிக்குள் வந்தார்கள். கன்யாலால் என்று ஹிந்தி பிளாஸ்டிக் எழுத்துக்கள் கதவில் ஒட்டி கொண்டு சொல்ல ஹேமபாரதி கதவை தட்டினாள். டொக் டொக். அரை நிசப்தத்திற்கு பிறகு கொலுசு சத்தத்தோடு ஒரு பொன்னின் குரல் கேட்டது. கோன்? பிளக். தாழ்பால் விலகி கதவு பின்வாங்க கோதுமை மாவு பிசைந்த கையோடு தலையை அழகாக சாய்த்தபடி நின்றிருந்த அந்த பெண்ணை பார்த்ததும் ஜோதிமயம் வியப்பில் அதிர்ந்து போனார். அப்படியே அச்சாய் அசலாய் சௌபர்ணிகா. ஜோதிமயம் உணர்ச்சி அலைகளால் உந்தப்பட்டு அந்த பெண்ணை நோக்கி கையை நீட்டினார்.
அம்மா சௌபர்ணிகா! அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து ஓரடி பின்வாங்கி பெரிய விழிகளில் மருண்டாள். குரலை உயர்த்தினாள். "கௌன் ஹே தும்?" என்று ஹிந்தியில் கேட்டுவிட்டு வீட்டினுள்ளே பார்த்து குரல் கொடுத்தாள். "பிதாஜி." அந்த பெண்ணின் குரலை கேட்டதும் பக்கத்து அறையிலிருந்து தலைக்கு கருப்பு குல்லாவை வைத்த அந்த நடுத்தர வயது நபர் வெளிப்பட்டார். அத்தியாயம் 6. பொன்னம்மா செல்போனில் பேசிவிட்டு அதை ஊமையாக்கி இடுப்புச் சேலைக்குள் பதுக்கி கொண்டு குரல் கொடுத்தாள். நெசராஜ் மாடிப்படிகளுக்கு பக்கத்தில் நின்று சிகரெட் ஒன்றை பற்ற வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த கார் டிரைவர் பக்கத்தில் வந்தான். "என்ன பொன்னம்மா?" "ஷெட்டி வர்றார். இந்திரகுமார் கொண்டு வந்திருக்கிற விபிக்களை விடியறதுக்குள்ளே கையமர்த்தி ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இல்லைன்னா நாளைக்கு காலை 7 மணியிலிருந்து இந்திரகுமாரை பார்க்க ப்ரொடியூசர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம விவகாரத்தை டீல் பண்ண நமக்கு அவகாசமே கிடைக்காது." "விபிக்கு ரேட் பேசிட்டியா?" "ஏற்கனவே பேசினது தானே." "மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுக்க பொன்னம்மா. ஷெட்டி ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ராட். யாரையும் சுலபத்தில் ஏமாத்த அவனால் முடியும். என்கிட்ட அது நடக்காது நேசராஜ். ஏற்கனவே பேசினபடி $5 கோடி ஹாங்காங்கில் இருக்கிற நம்ம தலைமையகத்துக்கு போய் சேர்ந்தாத்தான் விபி காய் மாறும். இல்லைன்னா ஷெட்டி வெறுங்கையோடு போக வேண்டியதுதான்." "சரி, நீ மேலே போ பொன்னம்மா. ஷெட்டி வந்தால் நான் கூட்டிக்கிட்டு வர்றேன்." நேசராஜ் சிகரெட் பிடித்து கொண்டு போர்ட்டிகோ பக்கம் போய்விட பொன்னம்மா மாடிப்படிகளில் உயர்ந்து மாடி வராந்தாவில் எதிர்பட்ட முதல் அறைக்குள் நுழைந்தாள். இந்திரகுமார் சோஃபாவுக்குள் சாய்ந்து உட்கார்ந்து ஸ்காட்ச் பாட்டிலின் மூடியை திறந்து கொண்டிருந்தான். பொன்னம்மா பக்கத்தில் போய் உட்கார்ந்தாள். "என்ன, பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டியா?" "ஒரே ஒரு பேக் மேடம்." "வேண்டாம், உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஒரு ஸ்மால் பேக்கில் ஆரம்பிப்ப, பாதி பாட்டிலை க்ளோஸ் பண்ணிடுவ. ஷெட்டி வர்ற நேரம் ஸ்டெடியா இருக்கணும். 2 லார்ஜ் உள்ளே போனாலே போதும். உனக்கு உன்னையே தெரியாது." "இல்லை மேடம், ஒரே ஒரு பேக்." "நோ, ஷெட்டி வந்துட்டு போன பிறகுதான் நீ இந்த குட்டி சாத்தானை எல்லாம் தொடணும்." "சரி, ஒரு ஸ்மால் பியர்?" "அது வேணுமென்னால் எடுத்துக்க." பொன்னம்மா தோள்களை குலுக்கி கொண்டே சொல்ல இந்திரகுமார் ஃப்ரிட்ஜை நோக்கி போய் ஃப்ரீசரில் வைத்திருந்த ஒரு சிறிய பீரை எடுத்து கொண்டு வந்தான். முன்பெட்களால் அதன் மூடியை கடித்து துப்பிவிட்டு பாட்டிலில் வாயை தன் உதட்டுக்கு கொண்டு போனான். ஜில்லென்று ஐஸ் பீர் தொண்டையில் இறங்கி வயிற்று பகுதியை ஜில்லிப்பாக்கியது. பாட்டிலின் பாதி பீர் காணாமல் போயிருந்த போது இந்திரகுமாரின் பிரைவசி டெலிஃபோன் சினுங்கி கூப்பிட்டது. செல்போனை எடுத்து யார் கூப்பிடுவதென்று பார்த்தான். நடிகை தேனுகா வீட்டு டெலிஃபோன் எண் பளிச்சிட்டது. இந்திரகுமார் பொன்னம்மாவை ஏறிட்டான். "மேடம்." "செல்போன்ல யாரு?" "நடிகை தேனுகா." "பேசுது, இல்லைன்னா அந்த பிசாசு வீட்டுக்கே வந்துடும்." இந்திரகுமார் செல்போனை எடுத்து இடது காடுக்கு ஒட்ட வைத்தான். "ஹலோ, ஹாய் இந்தர்." தேனுகாவின் குரல் ஐஸ்கிரீமாய் காதுக்குள் பாய்ந்தது. "எப்படி இருக்க தேனுகா?" "ஃபைன். உங்கள் ஃபாரின் ட்ரிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க." "கேட்கணுமா? அமர்க்களந்தான். எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, ரெட் கார்பெட் ரிசப்ஷன் தான். தமிழர்கள் இந்த உலகம் பூராவும் பரவி இருக்காங்க. அதை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. இங்கே இருந்து போற எல்லா நடிகர்களுக்கும் இந்த ரெட் கார்பெட் ரிசப்ஷன் கிடைக்காது இந்தர். உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்கே சொந்தமான சொத்து நீங்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடக்கத்தோடு நீங்கள் சொல்லிக்கலாம். பட் உண்மை அதுதான். நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனில் நின்றால் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் நீங்கள்தான். வேறு விஷயம் பேசலாமா? "சரி, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. எப்போ உங்கள் வீட்டுக்கு வரலாம்?" "நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல்." "ஏன், அதுக்கு முன்னாடி காலை நேரத்தில் வரக்கூடாதா?" "வேண்டாம். என்னை கார்லேன் பண்ணுறதுக்காக விசிட்டர்ஸ் நிறைய பேர் வரப்போகிறாங்க. நீ காலையில் வந்தால் என்னை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். பரவாயில்லையா?" "வேண்டாம், நான் சாயந்தரமே வர்றேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனிமையால் பேச வேண்டி இருக்குது. சம்திங் பர்சனல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்." "எனக்கு புரியலை தேனுகா." "போன மாதம் கோல்டன் சாண்ட் பீச் காட்டேஜில் நாம் 2 பேரும் ஒரே காட்டேஜில் ஒரு ராத்திரி முழுவதும் தங்கியிருந்ததன் விளைவு உங்க வாரிசு இப்போ என் வயிற்றுல." சிரித்தான் இந்திரகுமார். "வழக்கம் போல் பில்ஸ் எடுத்துக்கிட வேண்டியது தானே?" "எடுத்துக்கிட்டேன். அசையல. டாக்டர் சௌதாமினி கிட்ட போய் க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தானே?" "இதையெல்லாம் உனக்கு சொல்லித்தரணுமா என்ன?" "டாக்டர் சௌதாமினி கிட்ட போனேன். க்ளீன் பண்ண முடியாது. மீறி க்ளீன் பண்ணினால் உயிருக்கு ஆபத்துன்னு வார்ன் பண்ணினாங்க. வேறு டாக்டரை பாரு. அடையாறில் யசோதா தேவின்னு ஒரு டாக்டர். இந்த க்ளீன் பண்ணுற விஷயத்தில்..." "சாரி இந்தர், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ குழந்தையை பெற்றுக்க போற?" "எஸ்." "குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா அது நீங்க தான் உங்களுக்கே தெரியுமே." "நான் மறுத்தா?" "இந்தர்,
ப்ளீஸ் விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க. நான் நடிகையா இருந்தாலும் உங்களுக்கு மட்டும்தான் என் உடம்பையும் உள்ளத்தையும் கொடுத்திருக்கிறேன். இந்த டயலாக்கை நான் நம்பிடுவேன்னு நீ நினைக்கிறியா தேனுகா? இந்தர், உங்க பேச்சு சரியில்லை. நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இந்திரகுமார் சிரித்தான். அந்த கட்டாயம் உனக்குத்தான் வந்திருக்கு, எனக்கு கிடையாது. இந்தர், நான் நேரிலே வர்றேன். வா, நேரிலே வந்தாலும் இதே பதில்தான். நீ இங்கே வர்றதை காட்டிலும் டாக்டர் யசோதா தேவி கிட்ட போறது தான் நல்லது. இந்திரகுமார் செல்போனை அணைத்து விட்டு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பொன்னம்மாவை பார்க்க அவள் மெல்ல புன்னகைத்தாள். என்ன, காட்டேஜ் கற்பமா? ஆமாம் மேடம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? கொஞ்சம் ஏமாந்துட்டேன். நீ ஏமாறல, அவ ஏமாத்திட்டா. இப்ப என்ன சொல்றா? கல்யாணம் பண்ணிக்க கட்டாயம் வந்துட்டதா சொல்றா. வைத்தம் சுத்தம் பண்ணிக்க மாட்டாளாம். அதாவது மிரட்டுறா. எஸ் மேடம். என்ன செய்யலாம்? தேனுகா சென்ற கார் லாரியில் மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே தேனுகா மரணம்னு எல்லா பேப்பர்லையும் நியூஸ் வரும்படியா பண்ணிடலாமா? வேண்டாம் மேடம், நேரில் பார்த்து பேசினா வயத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒத்துக்குவா. போர்ட்டிகோவில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. பொன்னம்மா மலர்ந்தாள். எழுந்து போய் ஜன்னலை எட்டி பார்த்து சொன்னாள், ஷெட்டி வந்துட்டார். அடுத்த சில வினாடிகளில் மாடிப்படிகளில் ஷெட்டி ஏறும் சத்தம், கூடவே நேசராஜின் பேச்சுக்குரல். இன்னைக்கு பிஸ்னஸ் டீலை முடிச்சிடலாம்னு பொன்னம்மா சொல்லிச்சு. விபி உடனே கைக்கு கிடைக்குமா? கிடைக்கும். இந்திரகுமார் ஃபாரின் ட்ரிப் போனதே அதுக்குத்தானே. மாடிப்படிகளை முடித்து கொண்டு அரைக்கதவை திறந்தபடி உள்ளே வந்தார்கள் ஷெட்டியும் நேசராஜும். ஷெட்டிக்கு 50 வயது இருக்கலாம். போன வருடம் வரை இந்திய இராணுவத்தில் மேஜராக இருந்தவர். ஒரு போரின் போது காலில் சிறிது ஊனம் ஏற்பட்டதால் கட்டாய ஓய்வு கொடுக்கப்பட்டு வீட்டுக்கு வந்து விட்டவர். இந்தியாவை திட்டும் 10% இந்தியர்களில் ஷெட்டியும் ஒருவர். அறைக்குள் நுழைந்து ஷெட்டி பொன்னம்மாளை பார்த்ததும், தேவசேனா எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவள் பக்கத்தில் வந்து நின்று தோளை தட்டினார். பொன்னம்மா ஷெட்டியின் இடது காதின் நுனியை மெல்ல பிடித்தாள். நோ மிஸ்டர் ஷெட்டி, இந்திரகுமாரின் இந்த வீட்டில் நான் இருக்கும் வரைக்கும் என்னோட உண்மையான பேரான தேவசேனாவை யாரும் சொல்லக்கூடாது. என்னை பொன்னம்மானே கூப்பிடுங்க. அதே மாதிரி நேசராஜோட உண்மையான பேரான சாம்பியன், வாட்ச்மேனின் உண்மை பெயரான சாதிக் அலி, இந்த பெயர்களை நீங்கள் சொல்லக்கூடாது. வெளியுலக பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு நாங்க வேலைக்காரர்கள். ஷெட்டி சிரித்தார். அதுதான் எனக்கு தெரியுமே. சொன்னவர் இந்திரகுமாரிடம் திரும்பினார். உன்னைய நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு இந்திரகுமார். சமயத்துக்கு உதவி பண்ணினவங்களை மறந்துடுற காலம் இது. நீ மறக்காம இருக்க. நீ இன்னைக்கு தமிழ்நாட்டின் நம்பர் 1 நடிகர். மீறி போனால் ஒரு 10 படம் தான் ஆக்ட் பண்ணியிருப்ப. நடிச்ச எல்லா படமும் ஹிட். மற்றவங்க எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் புகழின் உச்சிக்கு நீ போயிட்டாலும் ஆரம்ப காலத்துல உனக்கு அடைக்கலமும் ஆதரவும் காட்டின பொன்னம்மாவையும் நேசராஜையும் நீ மறக்கல. இந்திரகுமார் புன்னகைத்தான். எப்படி சார் மறக்க முடியும்? விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வாய் சோத்துக்காக பிச்சை எடுத்து கொண்டிருந்த என்னை மேடமும் பாசும் கூட்டிக்கிட்டு போய் வயிறாறு சோறு போட்டு கார் டிரைவிங் பழக்கி கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. அவங்க பண்ணின காரியங்கள் சட்டத்துக்கு புறம்பா இருந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாய் படல. இன்னைக்கு நாட்டை ஆள்கிற எல்லோருமே ஊழல் என்கிற வார்த்தைக்கு சொந்தம். மாட்டு தீவனம் வாங்குவதிலிருந்து இராணுவத்துக்கு தளவாடம் வாங்குவது வரை எல்லா மட்டத்தில் ஊழல். கோடிக்கணக்கில் ஊழல் செய்துவிட்டு மக்களுக்கு மத்தியில் உத்தமர்களாக காட்டிக்கொள்ளும் மந்திரிகளை காட்டிலும் என்னுடைய மேடமும் பாசும் நேர்மையானவர்கள். அவர்களுக்கு உதவி செய்கிறதே என்னுடைய நோக்கம். இந்த இந்தியாவை ஊழல் 6 சகதியாய் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இந்தியாவை என்னால் காதலிக்க முடியவில்லை. அரசியல்வாதிகளின் அயோக்கியத்தனத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கும் இந்த நாட்டு மக்களை பார்க்கும் போது எனக்கு கோபம் வருது. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் மேடமும் பாசும் என்ன சொன்னாலும் நான் கேட்கின்றேன். இனியும் கேட்பேன். ஷெட்டி இந்திரகுமாரின் தோளை தட்டினார். குட். உனக்கு இருக்கும் இதே மென்டாலிட்டி தான் எனக்கும். இராணுவத்தின் அரசியல்வாதிகள் புகுந்து விட்டதால் அங்கேயும் ஊழல். குண்டூசி வாங்குவதிலிருந்து பீரங்கிகள் வாங்குகிற வரைக்கும் கோடிக்கணக்கான ஊழல் பணம் கைமாறுகின்றது. சாதாரண ஹவில்தாரிலிருந்து மந்திரி வரைக்கும் பணத்தை பங்கு போட்டு கொள்கின்றார்கள். உள்ளத்தில் பெரிய ஊனங்களை வைத்து கொண்டு உடலில் எனக்கு ஏற்பட்ட சிறிய ஊனத்தை காட்டி என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். பதவி உயர்வு கிடைக்க இருந்த அந்த நேரத்தில் வேண்டுமென்றே என்னை வலுக்கட்டாயமாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். என் மனசுக்குள் காட்டு தீயாய் மூண்டிருக்கும் இந்த கோபம்தான் இந்த இந்தியாவையே எரிக்கப் போகின்றது. பொன்னம்மா சிரித்தாள். அதுக்கான வேலைகளைத்தான் இலுள்ள பகை நாடுகளின் உதவியோடு ஆரம்பிச்சிட்டீங்களே ஷெட்டி. இனி பிசினஸை பத்தி பேசுவோமா?
4 பேரும் உள்ளே இருந்த ஏசி அறைக்குள் போனார்கள். மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் வட்டமான ஃபைபர் மேஜையை சுற்றிலும் உட்கார்ந்தார்கள். நேசராஜ் சொன்னான், விபிக்களை கொண்டு என்கிட்ட இப்படி ரெடியா இருக்கு மிஸ்டர் ஷெட்டி. ஏற்கனவே பேரம் பேசியபடி $5 கோடி ஹாங்காங்கில் இருக்கிறவங்களுடைய தலைமையகத்துக்கு போய் சேரணும். அது கண்டிப்பாய் நடக்கும். அதுக்கு முன்னாடி நான் விபிக்களை பார்க்கணும். ஷூர். தலையாட்டிய நேசராஜ் தனக்கு பக்கத்தில் இருந்த இந்திரகுமாரை பார்க்க அவன் சூட்கேஸை எடுத்து ஃபைபர் மேஜையின் மேல் வைத்து சிறிய ரிமோட் கண்ட்ரோலரின் உதவியோடு சூட்கேஸை திறந்தான். உள்ளே 2 செட் ட்ரெஸ்ஸும் ஒரு பெர்ஃப்யூம் கண்டெய்னரும் பார்வைக்கு கிடைத்தது. அவை எல்லாவற்றையும் எடுத்து கீழே வைத்துவிட்டு தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை கொண்டு போய் அந்த சிகரெட் லைட்டரை எடுத்தான். காலியான சூட்கேஸை தலைகீழாக கவிழ்த்து வைத்து அதன் அடிப்பாகத்துக்கு பக்கமாய் சிகரெட் லைட்டரை கொண்டு போனான். ஷெட்டியின் கண்கள் வியப்புக்கு போக பொன்னம்மா புன்னகைத்தாள். என்ன மிஸ்டர் ஷெட்டி அப்படி பார்க்குறீங்க? இந்திரகுமாரின் கையில் இருப்பது சிகரெட் லைட்டர் கிடையாது. சிகரெட் லைட்டர் மாதிரியே இருக்கின்ற ரிமோட் கண்ட்ரோல். சூட்கேஸோட அடிப்பாகத்தை திறக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ரிமோட் கண்ட்ரோல் அது. என்ன நடக்குதுன்னு இப்ப பாருங்க. இந்திரகுமார் சிகரெட் லைட்டர் வடிவத்தில் இருந்த ரிமோட் கண்ட்ரோல் சூட்கேஸின் அடிப்பாகத்தில் வைத்து மெதுவாய் நகர்த்தி கொண்டு போக அது மெல்ல பிரிந்து உள்ளே இருந்த ரகசிய அறை ஒன்றை காட்டியது. அறைக்குள்ளே காற்று புகாத கண்ணாடி பேப்பர் பைகள் புடைத்து கொண்டு தெரிய அதற்குள்ளே கருப்பு நிறத்தில் பெரிய நெல்லிக்காய் சைஸில் சின்ன சின்ன உருண்டைகள். ஒரு கண்ணாடி பேப்பர் பையை கையில் எடுத்தான் இந்திரகுமார். மிஸ்டர் ஷெட்டி, இதுதானே நீங்கள் கேட்ட வேக்குவாம் பாம் என்று சொல்லிக்கொண்டே சொல்லப்படுகின்ற விபி? ஷெட்டி வாங்கி பார்த்தார். அவருடைய கண்கள் பளபளத்தன. எஸ், மொத்தம் எத்தனை? 26 வேக்குவாம் பாம்ஸ். இந்தியாவோட நிலப்பரப்புக்கு இந்த 26 வேக்குவாம் பாம்ஸ் போதுமா? போதுமானது. ஷெட்டி பிரகாசமான முகத்தோடு அந்த கண்ணாடி பைக்குள் இருக்கும் வேக்குவாம் பாம்களை மெலிதாய் முத்தம் ஒன்றை இட்டார். அத்தியாயம் 7. வீட்டுக்குள்ளே இருந்து வந்த அந்த நடுத்தர வயது நபர் குழப்பத்தோடு ஜோதிமயத்தையும் ஹேமபாரதியையும் பார்த்தார். ஹிந்தியில் கேட்டார், யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? ஹேமபாரதி சொன்னாள், நாங்க சென்னையிலிருந்து வர்றோம். என் பேர் ஹேமபாரதி, இவர் பேர் ஜோதிமயம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. உள்ளே போய் உட்கார்ந்து பேசலாமா? உங்களுக்கு தொந்தரவு தர்றதுக்காக மன்னிக்கணும். சரி வாங்க. அந்த நபர் வேண்டா வெறுப்பாய் பக்கவாட்டு அறைக்கு கூட்டிக் கொண்டு போய் சுவரோரமாய் போடப்பட்டிருந்த நீளமான ஒரு மரபெஞ்சை காட்டினார். பேட்டியே. ஜோதிமயமும் ஹேமபாரதியும் உட்கார்ந்தார்கள். என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் நான் புறப்பட்டு போகணும். உங்களுக்கு மெஹந்தி ஒரே ஒரு பெண் தானே? ஹேமபாரதி கேட்ட கேள்விக்கு தலையசைத்தார் அவர். ஆமாம். உங்கள் பேர்? கன்யாலால். ஆமாம். இங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஜுவல்லரி மார்ட் வச்சிருக்கேன். உங்கள் பொண்ணு மெஹந்திக்கு கல்யாணம் பண்ணிட்டதா கேள்விப்பட்டோம். உண்மையா? உண்மைதான். துபாயில் வேலை பண்ணுகிற மாப்பிள்ளை. எதுக்காக இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஹேமபாரதி தன் கைப்பையை திறந்து உள்ளே இருந்த ஒரு போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோவை எடுத்து கன்யாலாலுக்கு முன்பாய் நீட்டினாள். இந்த போட்டோவை கொஞ்சம் பார்க்குறீங்களா கன்யாலால்? கன்யாலால் அந்த போட்டோவை பார்த்துவிட்டு புன்னகையோடு கேட்டார், என் பொண்ணோட போட்டோவை எதுக்காக என்கிட்டயே காட்டுறீங்க? இது உங்க பொண்ணோட போட்டோ கிடையாது மிஸ்டர் கன்யாலால். பின்னே இது இவரோட, ஜோதிமயத்தோட பொண்ணு சௌபர்ணிகாவோட போட்டோ. என்னது, சௌபர்ணிகாவா? ஆமாம். பட் அந்த பெண் இப்போ உயிரோடு இல்லை. போன வருஷம் மெட்ராஸில் நடந்த ஒரு இனக்கலவரத்தின் போது வெடிகுண்டு வீச்சில் காரோடு சேர்ந்து எரிஞ்சு போயிட்டா. உங்க பொண்ணு மெஹந்தி எப்படி சௌபர்ணிகா மாதிரியே இருக்கிறாங்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியம். கன்யாலால் புன்னகைத்தார். இறந்து போன உங்க பொண்ணு மாதிரியே என் பொண்ணு மெஹந்தி இருக்கிறதால பார்த்துட்டு போக வந்தீர்களா? ஆமாம். உங்க பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அதுக்கு என்ன, கூப்பிடுறேன். பாருங்க, பேசுங்க. என் பொண்ணை பார்த்து பேசுறதுல உங்க மன கஷ்டம் தீரும்னா அது எனக்கு சந்தோஷம்தான் சொன்ன கன்யாலால் வீட்டின் உட்பக்கம் திரும்பி பார்த்து குரல் கொடுத்தார். மெஹந்தி பேட்டி இதராவோ?
ஆவுங்கா பிதாஜி. சமையலறையிலிருந்து வெளிப்பட்ட குரலை தொடர்ந்து மெஹந்தி சேலை தலைப்பை தலைக்கு முக்காடாய் போட்டுக்கொண்டு மெல்ல நடந்து வந்து கன்யாலாலுக்கு பக்கத்தில் நின்றாள். அவள் அவரை ஏறிட்டபடி சொன்னார், இதோ பாருமா, இவங்க சென்னையிலிருந்து வர்றாங்க. இவரோட பொண்ணு உன்னை போலவே இருப்பாளாம். ஏதோ இனக்கலவரத்தில் இறந்துட்டாளாம். தன் பெண்ணை போலவே இருக்கிற உன்னை பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்திருக்காங்க. இப்படி எதிரில் வந்து உட்காருமா. மெஹந்தி வெட்கத்தோடு ஹேமா பாரதியை ஒரு சிநேக பார்வை பார்த்து கொண்டே ஜோதிமயத்துக்கு எதிரே இருந்த நாட்காலிக்கு வந்து தயக்கமாய் உட்கார்ந்தாள். ஜோதிமயம் மெஹந்தியை இமைக்காமல் பார்த்தார். இப்படியும் ஒரு உருவ ஒற்றுமையா? அதே நிறம், அதே கண்கள், பேசும்போது உதரசைவுகளுக்கு ஏற்ப சுளித்து கொள்ளும் கன்னங்கள், பிறளாத அந்த பல்வரிசை. ஜோதிமயம் குரல் தழுதழுக்க பேசினார். நீ எனக்கு என் பொண்ணு சௌபர்ணிகா மாதிரியே தெரிகிற. உன்னை நான் சௌபர்ணிகான்னு கூப்பிட்டுக்கலாமா? மெஹந்தி புன்னகைத்தாள். தாராளமா. அப்படி கூப்பிடுறதாலே உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சால் அதுவே எனக்கு சந்தோஷம். பக்கத்து அறையில் டெலிஃபோன் அடிக்க கன்யாலால் எழுந்து போனார். ஜோதிமயம் சில வினாடிகள் வரை மௌனமாய் இருந்து விட்டு கேட்டார், நீ எது வரைக்கும் படிச்சிருக்கே அம்மா? ஸ்கூல் படிப்பு 10வது வரை. நீ சென்னை வந்திருக்கிறாயா? இல்லை, இந்த லோனாவாலாவை விட்டு அதிகமாய் நான் வெளியே போனது கிடையாது. உறவினர் கல்யாணத்துக்காக ஒரே ஒரு தடவை மும்பை போயிட்டு வந்திருக்கின்றேன். துபாயில் இருக்கிற உன்னோட கணவர் எப்போ இங்கே வருவார்? 6 மாசத்துக்குள்ளே வந்து கூட்டிட்டு போறதா சொல்லி இருக்கிறார். ஒரு நிமிஷம், லேசாக கேஸ் வாசனை வருகுது. சிலிண்டரை சரியாய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். மெஹந்தி எழுந்து போனாள். அவள் போனதும் ஜோதிமயத்தை ஏறிட்டாள் ஹேமா பாரதி. இவள் சௌபர்ணிகாவாக மட்டும் இருந்துட்டால் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும். எனக்கு இன்னமும் சந்தேகம்தான். என்ன சந்தேகம்? இவள் என் பொன் சௌபர்ணிகாவா ஏன் இருக்கக்கூடாது? எனக்கும் லேசாய் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனால் இவள் சௌபர்ணிகாவாக இருந்தால் உங்களை பார்த்ததுமே அப்பான்னு கூப்பிட்டு தாவி வந்திருப்பாளே, அதுதான் எனக்கு புரியவில்லை. உங்கள் பொன் சௌபர்ணிகாவுக்கு உடம்புல குறிப்பிட்டு சொல்லும்படியால் ஏதாவது மச்ச அடையாளங்கள் உண்டா? ஜோதிமயம் யோசித்து விட்டு சொன்னார். சௌபர்ணிகாவின் நடுமுதுகில் மிளகு அளவுக்கு ஒரு மச்சம் உண்டு. இது போதுமே. அந்த மச்சம் மெஹந்தியோட முதுகில் இருக்கான்னு இப்ப பார்த்துடலாம். பார்க்க முடியுமா? ஏன் முடியாது? நான் ஒரு பெண் இன்னொரு பெண்கிட்ட 10 நிமிஷம் பழகினால் போதும். அவகிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் வெளியே வந்துடும். சொன்ன ஹேமா பாரதி எழுந்தாள். ஜோதிமயம் தடுத்தார். வேண்டாம் ஹேமா பாரதி, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. இது வெளிமாநிலம். பிரச்சனை வராதபடிக்கு விஷயத்தை நான் ஹேண்டில் பண்றேன். மெஹந்தியோட நடுமுதுகில் மச்சம் இருந்ததுன்னு வையுங்க, என்ன பண்ணலாம்? மச்சம் இருந்தால் அது கண்டிப்பா என்னோட பெண் சௌபர்ணிகா தான். பார்த்துட்டு வர்றேன். ஹேமபாரதி அந்த அறையை நின்றும் வெளிப்பட்டு சமையலறையை நோக்கி போனாள். அத்தியாயம் 8. முத்தம் கொடுத்தது போதும் ஷெட்டி, இனி பிசினஸ் பேசலாமா? பொன்னம்மா கேட்க ஷெட்டி கையில் இருந்த வேக்குவம் பாம்ஸ் அடங்கிய கண்ணாடி பையை மடியில் வைத்து கொண்டார். பிஸ்னஸ் தான் ஏற்கனவே பேசியாச்சு. நீங்க கேட்ட $5 கோடி ரெடியா இருக்குது. பணத்தை யார்கிட்ட தரணும்? ஹாங்காங்கில் உள்ள எங்களுடைய தலைமையகத்துக்கு பணம் $5 கோடி உடனடியாய் போய் சேர வேண்டும். பணம் அங்கே போய் சேர்ந்த பின்புதான் இந்த விபிக்கள் உங்களுக்கு சொந்தமாகும். ஷெட்டி சிரித்தார். பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள் பேசிய $5 கோடி உங்கள் தலைமையகத்துக்கு போய் சேர்ந்துவிடும். சொன்னவர் தன்னிடமிருந்த செல்போனை எடுத்துக்கொண்டு டயலில் எண்களை ஒற்றி எடுத்துவிட்டு மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார். பிரெஞ்சும் ஆங்கிலமும் கலந்த பாஷை. ஹோம்ஸ், நான் ஷெட்டி. உங்கள் போனுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐகே வந்து விட்டாரா? வந்து விட்டார். அதுவும் இப்போதுதான். விபிக்கள் கொண்டு வந்து விட்டார். எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஐகேயின் உடைமைகளை எந்த ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் அதிகாரிகளும் தொடமாட்டார்கள் என்பது உனக்கு தெரியாதா? சரி, இப்போது எங்கே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஐகே வீட்டில்தான். மொத்தம் எத்தனை விபிக்கள்? 26. பார்த்தீர்களா? இப்போது என் மடியில் தான் இருக்கின்றது. பேசிய பணத்தை கொடுத்து விட்டால் விபிக்கள் என்னுடைய இருப்பிடத்துக்கு கொண்டு போய்விடலாம். பணத்தை எங்கே கொடுப்பது? ஐகேயின் குரூப்பின் தலைமையாளி முகவரியை கம்ப்யூட்டரிடம் கேள். அது சரியான முகவரியை கொடுக்கும். பணம் 1 மணி நேரத்துக்குள் போய் சேர்ந்து விட வேண்டும். மறுமுனையில் குரல் சிரித்தது. 1 மணி நேரம் அதிகம். அரை மணி நேரம் போதும். பணத்தோடு நானே புறப்படுகின்றேன். நீயே போவதுதான் உத்தமம் சொல்லி செல்போனை அணைத்து
பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்ட ஷெட்டி பொன்னம்மாவையும் நேசராஜையும் ஏறிட்டார். பணம் அரை மணி நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்துவிடும். பொன்னம்மா புன்னகைத்தாள். எங்கள் தலைமையகத்திலிருந்து தகவல் வரட்டும். அதுவரைக்கும் நீங்கள் விபிக்களை பார்த்துக்கிட்டு இருக்கத்தான் முடியும். சரி, அதுவரைக்கும் ஒரு புது பிசினஸ் பத்தி பேசலாமா? புது பிசினஸா? எஸ் என்றபடி பொன்னம்மா நேராக நேசராஜை பார்க்க அவன் ஒரு கோணல் புன்னகையுடன் தலையை சாத்தபடி கேட்டான். மிஸ்டர் ஷெட்டி, கண்ணாடி பைகளில் தூங்கிக்கிட்டு இருக்கும் இந்த 26 வேக்குவம் பாம்ஸ்களின் வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த வேக்குவம் பாம்ஸுகள் மழைக்காலங்களில் மலைமுகங்களில் வெடிக்கச் செய்து மழைநீரை விஷமாக்கி இந்த மழைநீர் பாய்கிற நிலங்களை எல்லாம் எதுவுமே விளைய தகுதி இல்லாத தரிசு நிலங்களாக மாற்றி இந்தியாவை பஞ்சமும் பட்டினியும் உள்ள நாடாக உருவாக்கணும். ஒரே வருஷத்தில் இந்தியாவை பாலைவனமாய் மாத்திர சக்தி இந்த வேக்குவம் பாம்ஸுக்கு உண்டு இல்லையா மிஸ்டர் ஷெட்டி? ஆமாம், இந்தியாவின் பொன் விளைகிற பூமிகள் எல்லாம் இனிமேல் புல்கூட முளைக்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இந்தியாவின் 100 கோடி மக்களும் ஒருவாய் சோத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கணும், சாகணும். அதுக்குள்ளே வெளிநாட்டில் செட்டிலாகி போகிற நாம் இந்த சண்டை காட்சிகளை டிவியில் பார்த்து ரசிக்கணும். பொன்னம்மாள் குறுக்கிட்டாள். மிஸ்டர் ஷெட்டி, உங்களுக்கு இந்த வேக்குவம் பாம்ஸ் காட்டிலும் இன்னொரு வேக்குவம் பாம் அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஷெட்டி புருவங்களை உயர்த்தினார். இன்னொரு வேக்குவம் பாமா? எஸ். நேசராஜ், அந்த பேப்பர் கட்டிங்கை எடுத்து மிஸ்டர் ஷெட்டி கிட்ட கொடு. நேசராஜ் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த பேப்பர் கட்டிங்கை எடுத்து ஷெட்டியிடம் நீட்ட அவர் அதை வாங்கி பார்த்தார். பார்வை செய்தியின் மேல் தாவிற்று. காற்றை விஷமாக்கும் பயங்கர வெடிகுண்டு இங்கிலாந்து வாங்குகிறது. லண்டன், ஜனவரி 6. காற்றை விஷமாக்கும் பயங்கர வெடிகுண்டுகளை இங்கிலாந்து அரசு வாங்க இருக்கிறது. இந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்துவதற்கு மனித உரிமைக்குழு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்றது. அதை மீறி இந்த வெடிகுண்டுகள் வாங்கப்பட்டு இருக்கின்றன. ரஷ்யாவின் ஒரு பகுதியான செசன்யாவுக்கு விடுதலை கோரி போராடும் தீவிரவாதிகள் மீது பயங்கர வெடிகுண்டுகளை ரஷ்யா வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது. காற்றை விஷமாக்கும் இந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்துவதற்கு மனித உரிமை குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த குண்டு மூலம் பரவும் விஷக்காற்று நுரையீரலை பாதித்து காட்டுமிராண்டித்தனமான முறையில் மனிதர்களை கொள்கின்றது. இத்தகைய பயங்கரமான குண்டுகளுக்கு வேக்குவம் பாம் என்று பெயர். அதை இங்கிலாந்து நாடு வாங்க இருக்கின்றது. இது பற்றி இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று இங்கிலாந்து இராணுவ அமைச்சர் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். இதற்கு லிபரல் ஜனநாயக கட்சி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் எப்போது எப்படி இந்த காட்டு மிராண்டித்தனமான ஆயுதத்தை இங்கிலாந்து அரசு பயன்படுத்த போகின்றது என்றும் அந்த கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. ஷெட்டி இந்த பேப்பர் கட்டிங்கில் இருந்து செய்தியை படித்துவிட்டு திகைத்த விழிகளோடு நிமிர்ந்தார். இப்படிப்பட்ட வேக்குவம் பாம்ஸும் இருக்கா? இருக்கு. இங்கிலாந்து அரசுக்கு சப்ளை பண்றதே அங்க ஹாங்காங் தலைமையகம்தான். அந்த வேக்குவம் பாம்ஸ் எப்படி கிடைக்கும்? இந்திரகுமார் அடுத்த முறை படப்பிடிப்பிற்காக வெளிநாடு போகும்போது அந்த வேக்குவம் பாம்ஸ் இதே சூட்கேஸில் இடம் பிடித்து கொண்டு வரும். இந்திரகுமார் எப்போ வெளிநாடு பயணம்? வருகிற ஏப்ரல். இப்போவே பிஸ்னஸ் பேசிக்கலாமா? இந்த பிஸ்னஸ் டீல் முதலில் முடியட்டும். அடுத்த வாரத்துக்குள் ஒரு நாள் உட்காருவோம், ரேட் பேசி முடிவு செய்வோம். பொன்னம்மாள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளுடைய இடுப்பில் இருந்த செல்போன் குரல் கொடுத்து கூப்பிட்டது. எடுத்தாள். ஹாங்காங் தலைமையகம் பேசியது. பணம் வந்து விட்டது. விபிக்களை கொடுத்து விடலாம். வேறு ஏதேனும் விசேஷம் உண்டா? இன்டர்போல், உளவுத்துறையும் மனித உரிமை கமிஷனும் விபிக்களை பற்றி அதிகமாய் கவலைப்பட ஆரம்பித்து விட்டன. இந்தியாவில் மழைக்காலம் தொடங்கியதும் விபிக்களை வெடிக்கச் செய்துவிட வேண்டும். தாமதப்படுத்துவது மாட்டிக்கொள்வதில் போய் முடியும். இதேபோல் விபிக்களை உபயோகப்படுத்தும் போது மட்டும் கண்ணாடி பைகளில் இருந்து வெளியே எடுக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள் மிஸ்டர் ஷெட்டிக்கு எல்லாம் தெரியும். விபி 2வது வகையை பற்றி பேசியிருக்கின்றேன். அதனுடைய பிசினஸ் டீலிங் ரேட் விவரம் பற்றி அடுத்த வாரம் பேசிவிட்டு உங்களை தொடர்பு கொள்கின்றேன். பேச்சை முடித்து கொண்டு செல்போனை அணைத்தாள் பொன்னம்மாள். மிஸ்டர் ஷெட்டி, இனி நீங்கள் புறப்படலாம். விபிக்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றை வெடிக்கச் செய்ய 3 மாத காலத்துக்குள் நாம் சிங்கப்பூரிலோ அல்லது மலேசியாவிலோ செட்டில் ஆகிவிட வேண்டும். ஷெட்டி கண்ணாடி பைகளில் இருந்த வேக்குவம் பாம்களை பத்திரப்படுத்தி கொண்டு எழுந்தார். எல்லோருடையும் விடை பெற்று கொண்டு போர்ட்டிகோவில் வந்து காரில் ஏறி புறப்பட்டு போன போது இந்திரகுமார் பொன்னம்மாவிடம் திரும்பினான். மேடம், இனியாவது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா? தாராளமா. காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ மேடம். இந்திரகுமார் பீறிட்டு வந்த கொட்டாவியை புறங்கையால் அடக்கி கொண்டு தன்னுடைய அறையை நோக்கி போனான்.
நேசராஜ் சுவர் அலமாரியை திறந்து விஸ்கி பாட்டில் ஒன்றை எடுத்துக்கொண்டு பொன்னம்மாவை பார்த்து கண் சுமிட்டினான். 2 பேக் அடிக்கலாமா? வேண்டாம், இப்பவே மணி 3 போகுது. குடிக்க ஆரம்பித்தால் கோழி கூவிடும். பாட்டிலை வச்சுட்டு போய் தூங்கு, எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். பொன்னம்மாள் மாடிப்படிகளில் இறங்கி கீழே இருந்த அந்த அறைக்கு வந்து கட்டிலில் சாய்ந்து கண்களை மெல்ல மூடினாள். ஒரு 10 நிமிஷம் கரைந்து போயிருக்கும். தலைமாட்டில் இருந்த இன்டர்காம் பரவி இருந்த நிசப்தத்தை அறுத்து கொண்டு அலறியது. பொன்னம்மா திடுக்கிட்டு விழித்து ரிசீவரை எடுத்து காதுக்குள் கொடுத்தாள். வாட்ச்மேன் செக்யூரிட்டி கூண்டுக்குள் இருந்து ஹஸ்கி வாய்ஸில் பேசினான். பொன்னம்மா. என்ன சாதிக், போலீஸ் வந்திருக்காங்க. பொன்னம்மா வார சுருட்டி கொண்டு ஒளிந்து உட்கார்ந்தாள். போலீஸா? ஆமா. எதுக்கு தெரியல. இந்திரகுமாரை உடனடியாய் பார்க்கணும்னு சொல்றாங்க. உள்ளே வந்துட்டாங்களா? இல்லை, கேட்டுக்கு வெளியே காரை நிறுத்தி இருக்காங்க. சரி, கேட்டை திறந்து விடு. பொன்னம்மா சொல்லிவிட்டு உடனே இன்டர்காம் பட்டனை அழுத்தி இந்திரகுமாரையும் நேசராஜையும் தொடர்பு கொண்டு விஷயத்தை தெரியப்படுத்தி விட்டு தன் இடுப்பு மறைவில் இருந்த செல்போனை எடுத்து முடமாக்கி ஒளித்து வைத்துவிட்டு ஹாலுக்குள் வந்தாள். தலையை லேசாய் சிலுப்பி விட்டு கொண்டவள் கண்களில் பொய் தூக்கத்தை நிரப்பிக்கொண்டு போய் ஹால் கதவை திறந்தாள். போர்டிகோவில் ஒரு ஜீப்பும் ஒரு வெள்ளை அம்பாசிடரும் நின்றிருந்தது. 4 அதிகாரிகள் போர்டிகோ படிகளில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். பொன்னம்மாவுக்கும் அவர்களை பார்த்ததுமே புரிந்தது. இவர்கள் சிபிஐ அதிகாரிகள். மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு கூனி குறுகி பவ்யமானாள் பொன்னம்மா. ஐயா, அதிகாரிகள் ஒருவர் கேட்டார். இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? ஆமாங்கய்யா. வீட்டில் வேற யார் இருக்காங்க? டிரைவர். மாடிப்படிகளுக்கு பக்கத்தில் பொன்னம்மாள் கையை காட்ட நேசராஜ் கும்பிட்டான். மாடிப்படிகளில் சப்தம் கேட்க சிபிஐ அதிகாரிகள் நிமிர்ந்தார்கள். இந்திரகுமார் நைட் கவுன் தரித்து இறங்கிக் கொண்டிருந்தான். அதிகாரிகளில் ஒருவர் சொன்னார், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். இந்த அகால வேளையில் உங்களுக்கு தொந்தரவு தர்றதுக்காக மன்னிக்கணும். வி ஆர் த சிபிஐ ஆபீசர்ஸ். இந்திரகுமார் கலக்கத்தை காட்டிக்கொள்ளாமல் கேட்டான், என்ன விஷயம்? ஒரு சர்ச் வாரண்ட். சர்ச் வாரண்டா? ஃபார் வாட் சார்? இன்டர்போல் உளவு நிறுவனம் 15 நிமிஷங்களுக்கு முன்னாடி இந்திய உளவுத்துறைக்கு ஒரு தகவல் அனுப்பியது. நீங்கள் பயணம் செய்த ஃப்ளைட்டில் யாரோ ஒரு நபர் விபி என்று சுருக்கமாய் சொல்லப்படும் வேக்யூம் பாம்ஸை கொண்டு வந்திருப்பதாக தகவல் உண்மையா பொய்யா என்று எங்களுக்கு தெரியாது. அந்த விமானத்தில் பயணம் செய்த அத்தனை பேரின் வீடுகளையும் உடனடியாக சர்ச் செய்து பார்க்க வேண்டும் என்பது டெல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சின் கட்டளை. ஃப்ளைட்டில் மொத்தம் 158 பேர் பயணம் செய்துள்ளார்கள். ஒரே நேரத்தில் எல்லாருடைய வீடுகளும் சோதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களது வீட்டை சர்ச் செய்ய வேண்டும். வயிற்றுக்குள் பயம் உதைத்தாலும் காட்டிக்கொள்ளாமல் புன்னகைத்தான் இந்திரகுமார். அதென்ன பெயர் சொன்னீர்கள்? விபியா? ஆமாம். அப்படியென்றால் வேக்குவாம் பாம். சாரி, வேக்குவாம் பாம் என்றால் எனக்கு புரியவில்லை. அது என்ன, டைனமைட்டா? எஸ், ஒரு வகையில் அது டைனமைட் தான். மழைக்காலங்களில் அந்த வேக்குவாம் பாம்களை ஹெலிகாப்டரில் கொண்டு போய் மலை மேகங்களில் வெடிக்க வைத்து அந்த நீரை விஷமாக்கி விளைநிலங்களை தரிசாக்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. மை குட்னஸ். கண்களில் பயம் காட்டினான் இந்திரகுமார். இன்னைக்குத்தான் இந்த பெயர்களையே கேள்விப்படுறேன். நான் பயணம் செய்த விமானத்தில் இந்த விபி செல்லப்படும் வேக்குவம் பாம் கொண்டு வரப்பட்டிருந்தால் கஸ்டம்ஸில் பிடிபட்டிருப்பார்களே. யாரோ சாமர்த்தியமாக கொண்டு வந்திருக்கலாம். நாப்தலின் பூச்சி உருண்டைகள் மாதிரி இருக்கும் அந்த வேக்குவம் பாம்ஸை மறைத்து கொண்டு வருவது ரொம்பவும் சுலபம். என்னை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? சாரி சார். இந்த ஃப்ளைட்டில் வந்த எல்லா பயணிகளின் வீடுகளையும் சோதனை போட சொல்லி எங்களுக்கு உத்தரவு. இட்ஸ் ஓகே. சட்டத்துக்கு முன்பு எல்லோரும் சமம். உங்கள் கடமையை நீங்கள் செய்யலாம். தேங்க்யூ சார். சிபிஐ அதிகாரிகள் 2 குழுவாய் பிரிந்து செயல்பட்டார்கள். ஒவ்வொருவரின் கையிலும் மெட்டல் டிடெக்டர்கள், மினி ஸ்கேன் யூனிட்டுகள். 1 மணி நேர தேடலுக்கு பின் சிபிஐ அதிகாரிகள் களைத்த முகங்களோடு இந்திரகுமாரை நெருங்கினார்கள். அவன் கேலியாய் கேட்டான், நீங்கள் தேடி வந்த வேக்குவம் பாம்ஸ் எவ்வளவு கிடைத்தது? சாரி சார், உங்களை அவமானப்படுத்துவதற்கு இந்த சோதனையை நாங்கள் செய்யவில்லை. ஐ நோ வெரி வெல். இருந்தாலும் நாளைக்கு எல்லா பேப்பரிலும் இந்திரகுமார் வீட்டில் போலீஸ் சோதனைன்னு நியூஸ் வந்துடுமே. வராது சார். இது ஒரு இன் கேமரா சர்ச் வாரண்ட். வெளியே யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. நியூஸை எந்த பேப்பருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெய்ட் நடத்துகிற விஷயம் உங்களுக்கும் இந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். நாங்கள் நியூஸை வெளியே சொல்ல மாட்டோம். உங்கள் வீட்டு வேலைக்காரர்கள் இந்த நியூஸை வெளியே சொல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. இங்கே மொத்தம் எத்தனை வேலைக்காரர்கள்? 3 பேர். அவங்களை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? இந்திரகுமார் திரும்பி பார்த்ததும் குரல் கொடுக்க பொன்னம்மாவும் நேசராஜும்
கேட் வாட்ச்மேனும் சிபிஐ அதிகாரிகளுக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். அதிகாரிகள் ஒருவர் 3 பேர்களை மேறிட்டபடி சொன்னார், இங்கே ரெய்ட் நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி விஷயம் வெளியே வந்தால் நீங்கள் 3 பேரும் லாக்கப்புக்குள்ளே போக வேண்டி இருக்கும். பொன்னம்மா பவ்யமாய் கைகளை கட்டி கொண்டு சொன்னாள், ஐயா, இந்த வீட்டு உப்பை தின்னு வளர்ந்தவங்க நாங்க. இங்கே என்ன விஷயம் நடந்தாலும் அது வெளியே போகாது. எங்க உயிரே போனாலும் நாங்க எதையும் சொல்ல மாட்டோம். சிபிஐ அதிகாரிகள் புறப்பட தயாராகி போர்டிகோவில் நின்றிருந்த காருக்கு போக இந்திரகுமார் பின்தொடர்ந்தான். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்திரகுமார் முகத்தை அப்பாவித்தனமாக வைத்து கொண்டு போனான். வேக்யூம் பாம்ஸ்ன்னு சொன்னீங்கள், அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாரி மிஸ்டர் இந்திரகுமார், அதை பற்றி நாங்கள் இப்போதைக்கு வெளியே எதுவும் சொல்லக்கூடாது. திஸ் இஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். 5 பேரும் காரில் ஏறிக்கொள்ள வாட்ச்மேன் கம்பவுண்ட் கேட்டை திறந்து வைத்தான். கார் கேட்டை கடந்து ரோட்டில் கொட்டியிருந்த இருட்டில் கலந்ததும் பொன்னம்மாள் இந்திரகுமாருக்கு பக்கத்தில் கலக்கத்தோடு வந்து நின்றாள். இந்திரகுமார், மேடம், இனிமேல் நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அமெரிக்க உளவுத்துறை மூலமாக வேக்யூம் பாம்ஸ் பற்றிய தகவல் இந்திய பாதுகாப்பு துறைக்கு வந்திருக்கு. இனி இந்த பாதுகாப்பு துறை சும்மா இருக்காது. எல்லா பக்கமும் வேலைகளை விரிச்சு வைப்பாங்க. நல்ல வேளையாக ஷெட்டி வந்து நம்ம கிட்ட இருந்த வேக்யூம் பாம்ஸுகளை வாங்கிட்டு போயிட்டார். இல்லைன்னா ரெய்டுக்கு வந்த சிபிஐ அதிகாரிகள்கிட்ட மாட்டி இருப்போம். நேசராஜ் கேட்டான். சிபிஐ ஆபீசர்ஸ் வந்த விஷயத்தை ஷெட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? இப்ப பண்ணிடலாம். தன்னுடைய செல்போனில் இருந்த இடத்தை நோக்கி போனாள் பொன்னம்மாள். அத்தியாயம் 9. ஜோதிமயம் காத்து கொண்டிருக்க ஹேமபாரதி 10 நிமிஷத்துக்குள்ளாகவே திரும்பி வந்தாள். கன்யாலால் இன்னமும் பக்கத்து அறையில் டெலிஃபோன் பேசி கொண்டிருக்க ஹேமபாரதி பூனை மாதிரி மெல்ல நடந்து வந்து ஜோதிமயத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள். கிசுகிசுப்பான குரலில் சொன்னார், சார், அந்த பொண்ணு மெஹந்தி கிடையாது. உங்க பொண்ணு சௌபர்ணிகா தான். நீங்க சொன்ன மாதிரியே அவ முதுகில் ஒரு மச்சம் இருந்தது. நிஜமாவா? எஸ். அப்படின்னா கார் வெடிகுண்டு விபத்தில் இறந்தது என்னோட மகள் சௌபர்ணிகா கிடையாதா? கிடையாது. அப்படின்னா காருக்குள்ளே இறந்து கறிக்கட்டையா கிடந்தது யாரு? அது யாருன்னு கன்யாலாலை கேட்டா தெரியும் சார். சௌபர்ணிகா எதுக்காக மெஹந்தி மாதிரி நடிக்கணும்? என்னை பார்த்த பின்னாடி கூட அவளால் எப்படி உணர்ச்சிகளை அடக்கி கொள்ள முடிஞ்சது? என் பொண்ணாயிருந்தால் அவ ஓடி வந்து என் மார்பில் விழுந்து அப்பான்னு கத்தி இருப்பாளே. சார், உங்க பொண்ணோட மரணத்தில் ஏதோ மர்மம் இருக்குது. இந்த மர்மம் வெளியே வரணும்னா நீங்கள் இந்த விஷயத்தை போலீஸுக்கு கொண்டு போகணும். போலீஸுக்கா? போலீஸுக்கு போகலைன்னா உண்மை வெளியே வராது சார். உங்க பொண்ணு சௌபர்ணிகாவை இந்த கன்யாலால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடத்திக்கிட்டு வந்து தன்னோட பொண்ணு மெஹந்தியா மாத்தி இருக்கார். அதனால அவருக்கு என்ன லாபம்? அது அவரை கேட்டாத்தான் தெரியும். ஹேமாபாரதி சொல்லி கொண்டிருக்கும் போதே கன்யாலால் டெலிஃபோன் பேசிவிட்டு உள்ளே வந்தார். ஹிந்தியில் மன்னிக்கணும், ஒரு பழைய சிநேகிதன் டெலிஃபோனில் பிடிச்சுக்கிட்டான் சொல்லிக்கொண்டே நாட்காலிக்கு வந்து சாய்ந்தார். ஜோதிமயம் சில வினாடிகள் மௌனமாயிருந்து விட்டு இரிய முகத்தோடு கேட்டார், ஒரு கேள்வி கேட்டால் நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன? மெஹந்தி நிஜமாகவே உங்கள் பொண்ணு தானா? கன்யாலால் இப்போது முகம் மாறினார். இது என்ன பேச்சு ஒரு மாதிரி இருக்கு? நீங்க உண்மையை சொல்லலைன்னா நான் போலீஸுக்கு போக வேண்டி இருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? இது மிரட்டல் கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்கணும். எனக்கு வேற வழி தெரியல. அப்படி ஒரு முயற்சி எடுக்க வேண்டி இருக்கும். அவ என்னோட பொண்ணு மெஹந்தி தான். உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் பிறந்த பொண்ணா? ஆமாம். போலீஸுக்கு இந்த விஷயம் போன பின்னாடி உங்களால இந்த பொய்யை சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஏன்னால் போலீஸ் விசாரணை முடிஞ்சதும் மரபணு சோதனைன்னு ஒன்று இருக்கு. அந்த சோதனைக்கு முன்னாடி உங்க பொய் தோத்து போகும். நான் எந்த சோதனைக்கும் தயார். நீங்க தாராளமாய் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஜோதிமயமும் ஹேமபாரதியும் எழுந்தார்கள். 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். இருவரும் கதவை நோக்கி நடக்க ஆரம்பிக்க பின்பக்கம் அந்த பெண்ணின் குரல் கேட்டது, நில்லுங்க. இருவரும் திரும்பினார்கள். கன்யாலாலின் மனைவி தனபால் வீட்டின் பின்பக்கம் இருந்து வேகமாய் வந்து கொண்டிருந்தாள். போலீஸுக்கு போகாதீங்கள். ஜோதிமயம் அவளை ஏறிட்டார். உங்க கணவர் உண்மையை ஒத்துக்கலைன்னா எங்களால என்ன பண்ண முடியும்? போலீஸுக்கு போக வேண்டியதுதான். போகாதீங்க. என்னோட கணவர் உண்மையை சொல்லலைன்னா என்ன? நான் உண்மையை சொல்றேன். மெஹந்தி எங்க பொண்ணு கிடையாது. அத்தியாயம் 10. அந்த மத்தியான வேளையில் சுகமான பகல் தூக்கத்தை அனுபவித்து கொண்டிருந்த பொன்னம்மா இன்டர்காம் முணுமுணுக்கும் சத்தம் கேட்டு எழுந்து உட்கார்ந்தாள். பட்டனை அழுத்தி விட்டு பேசினாள். யாரு?
கேட் வாட்ச்மேன் குரல் கேட்டது. மேடம், ஷெட்டி வந்திருக்கார். பொன்னம்மாவின் தூக்க கலக்கம் காணாமல் போயிற்று. உள்ளே அனுப்பு சொல்லிவிட்டு போர்ட்டிகோவுக்கு வருவதற்குள் ஷெட்டியின் லான்சர் கார் பெரிய சாக்லேட் துண்டமாய் வந்து நின்றது. ஷெட்டி இறங்கி போர்ட்டிகோ படிகளில் ஏற பொன்னம்மாள் எதிர்கொண்டாள். என்ன மிஸ்டர் ஷெட்டி, இந்த மத்தியான நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். இந்திரகுமார் வீட்டில் இல்லையா? கோவாவில் ஷூட்டிங், திரும்பி வர 2 வார காலம் ஆயிரும். நேசராஜ் டெல்லியில் ஒரு பார்ட்டியை பார்த்து பேசுறதுக்காக நேத்திக்கு ராத்திரியே புறப்பட்டு போயாச்சு. சிபிஐ கடுபிடி இப்போ எப்படி இருக்கு? இப்போ எதுவும் கிடையாது. போன வாரம் வந்து ரெய்டு நடத்திட்டு போனதோடு சரி, மறுபடி சத்தத்தையே காணோம். இருவரும் உள்ளே இருந்து அறைக்குள் போய் சாய்ந்தார்கள். நீ அப்படி நினைக்கிற, ஆனா சிபிஐ போலீசார் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தோடு இணைந்து அண்டர் கிரவுண்ட் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க? அடுத்த மாதம் மழைக்காலம். அந்த மாதத்தில் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி வான எல்லைக்கு போய் வேக்குவம் வெடிகுண்டுகளை வெடிக்க செய்து மலைமேகங்களை விஷமாக்க முடியும் இல்லையா? ஆமாம், இப்பவே சிபிஐயும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் தனியார் துறை ஹெலிகாப்டர் சர்வீஸுகளையும் குட்டி விமான சர்வீஸுகளையும் டீப்பா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெலிகாப்டரையோ குட்டி விமானத்தையோ யார் புக் பண்ணினாலும் சரி, அவங்களையும் ரகசிய போலீசார் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் எங்ககிட்ட இருக்கிற வேக்குவம் பாம்ஸை எப்படி வெடிக்க வைக்க என்று தெரியவில்லை. இந்த வேக்குவம் பாம்ஸை வெடிக்க வைக்க மாற்று ஏற்பாடு ஏதாவது இருக்கா? பொன்னம்மா புன்னகைத்தாள். இருக்கு. ஆனால் அந்த வழியில் வேக்குவம் பாம்ஸுகளை உபயோகப்படுத்தினால் இந்தியாவின் விளைநிலங்களை பாலைவனமாக மாற 2 வருஷ காலம் பிடிக்கும். பரவாயில்லையா? அந்த வழி போலீஸுக்கு தெரியாதா? தெரியாது. அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத வழி. அது என்ன வழி? பொன்னம்மாள் சொல்ல ஆரம்பிக்க ஷெட்டி ஆர்வமானார். அத்தியாயம் 11. ஜோதிமயமும் ஹேமாபாரதியும் தயாபாயை ஒரு சின்ன சந்தோஷத்துடன் பார்க்க அவள் சமையலறையை எட்டி பார்த்துவிட்டு தாழ்ந்த குரலில் தொடர்ந்தாள். உங்க பொண்ணோட பேர் சௌபர்ணிகான்னு இப்பதான் எங்களுக்கு தெரியும். சென்ற வருடம் நானும் என்னோட கணவரும் ஒரு கல்யாணத்துக்காக பெங்களூர் போயிட்டு திரும்பும் வழியில் இருட்டான ஹைவேஸ் ரோட்டின் ஓரத்தில் ஒரு வேனில் 2 பேர் ஒரு பொண்ணோடு போராடி கொண்டிருந்தது தெரிஞ்சது. என்னோட கணவர் இது மாதிரியான சம்பவங்களை பார்த்தால் சும்மா இருக்க மாட்டார். காரை நிறுத்திவிட்டு தற்காப்புக்காக வச்சிருந்த துப்பாக்கியை டேஷ்போர்டில் இருந்து எடுத்துக்கிட்டு வேனை நோக்கி ஓடினார். இவர் வர்றதை பார்த்ததுமே அந்த வேனில் இருந்த 2 பேரும் உங்கள் பொண்ணை ரோட்டோரத்தில் இருந்த பள்ளத்தில் தள்ளிவிட்டு வேனை வேகமாக ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க. பள்ளத்தில் விழுந்த உங்க பொண்ணு அடி எதுவும் படலைன்னாலும் கீழே விழுந்த அதிர்ச்சியினால் ஸ்தம்பிச்சு போயிட்டா. அவளால் எதுவும் பேச முடியலை. இங்க லேனாவாலாவுக்கு உங்கள் பெண்ணை கொண்டு வந்து எங்க டாக்டர் கிட்ட காட்டினோம். அவர் அவளை பரிசோதனை பண்ணி பார்த்துவிட்டு தலையின் மூளை பக்கத்தில் அடிப்பட்ட காரணத்தினால் நினைவுகள் சிதைந்து போயிருக்குது. தான் யாருங்கிறதை அவளால் இப்போதைக்கு நினைவுபடுத்திக்க முடியாது. சப்கான்ஷியஸ் மூலமா அவ யாருங்கிறதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினால் அவள் பைத்தியமாக வார வாய்ப்பு அதிகம். அதனால் அவளுடைய பழைய நினைவுகள் திரும்புகிற வரைக்கும் அவளுக்கு நீங்க தான் அப்பா அம்மாவா இருக்கணும். புது பெயர் ஒன்னை சூட்டி உங்கள் மகளைப் போலவே ட்ரீட் பண்ணுங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும்னு டாக்டர் சொன்னார். டாக்டர் சொன்னது போலவே உங்க பொண்ணுக்கு மெஹந்தின்னு பேரை சூட்டி அவளுக்கு இந்த 1 வருஷ காலமாய் பெற்றோர்களாக இருந்து வந்திருக்கிறோம். மெஹந்தியை கல்யாணம் பண்ணிக்க எங்க இனத்தை சேர்ந்த என்ஜினியர் மாப்பிள்ளை ஒருத்தன் விரும்பினான். கல்யாணத்தையும் பண்ணி வச்சிட்டோம். இப்போ மெஹந்தி என்னையும் என்னோட கணவரையும் அப்பா அம்மாவா நினைச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த சூழ்நிலையில் உண்மையான அப்பா நான் தான் நீங்க சொன்னா அவளுக்கு குழப்பம் வரும். இந்த குழப்பத்தின் காரணமாக அவளுடைய மனநிலையும் பாதிக்கப்படும், வாழ்க்கையும் பாதிக்கப்படும். தயாபாய் மெதுவான குரலில் சொல்லி முடிக்க ஜோதிமயம் கோபம் தணிந்து ஹேமாபாரதியை பார்க்க அவள் ஆமோதிப்பாய் தலையாட்டினாள். மிஸ்டர் ஜோதிமயம், அவங்க சொல்றதும் ஒரு வகையில் எனக்கு நியாயமாய்த்தான் படுது. பழைய நினைவுகளை மறந்துவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற சௌபர்ணிகாவோட வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கிறது கொஞ்சமும் சரியில்லை. அவளை இதே சூழ்நிலையில் விட்டு போறதுதான் உங்களுக்கு நல்லது. ஜோதிமயம் சில வினாடிகள் மௌனமாயிருந்து விட்டு கன்யாலாலை ஏறிட்டார். என் பொண்ணை வேனில கடத்தின அந்த நபர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் கையில் துப்பாக்கியோடு அவர்களை நோக்கி போனதுமே 2 பேரும் வேனை விட்டு இறங்கி போய்விட்டார்கள். டீ நிரம்பிய கோப்பைகளை ஒரு ட்ரேயில் ஏந்தியபடி சௌபர்ணிகா வரவும் எல்லோரும் பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். டீ சாப்பிட்டு விட்டு ஜோதிமயமும் ஹேமாபாரதியும் விடை பெற்று கொண்டார்கள். கன்யாலால் கீழே அப்பார்ட்மெண்ட் வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தார்.
நீங்கள் உங்கள் பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சால் எப்போ வேணும்னாலும் புறப்பட்டு வரலாம், பார்த்து விட்டு போகலாம். அதுக்கு இங்கே எந்த தடையும் கிடையாது. ஜோதிமயம் கனத்த நெஞ்சோடு தலையாட்டினார். அத்தியாயம் 12. ஷெட்டி ஆர்வமாய் பார்த்து கொண்டிருக்க பொன்னம்மா சொல்ல ஆரம்பித்தாள். மிஸ்டர் ஷெட்டி, இந்தியாவில் உள்ள விளைநிலங்களை எல்லாம் வேக்குவம் பாம்களினால் எதுவுமே விளையாத பாலை நிலங்களாக மாற்ற 2 வழி இருக்கு. ஒரு வழி மழைக்காலங்களில் ஹெலிகாப்டரில் பறந்து மலை மேகங்களை வேக்குவம் பாம்களை விஷத்தன்மையாக்கி அந்த மழைநீர் விளைநிலத்தில் விழும்போது அந்த விளைநிலம் அடுத்த 6வது மாதம் புல் முளைக்க கூட தகுதியில்லாத தரிசு நிலமாக மாறிவிடும். இந்த வழி இப்போது அடைபட்டு விட்டது. இருக்கிற இன்னொரு வழி பயிர்களுக்கு இடப்படும் உரங்கள் மூலமாக நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் எதுவுமே முளைக்காத தரிசு நிலங்களாக மாற்றிவிடலாம். ஆனால் இதுக்கு 2 வருஷ காலம் பிடிக்கும். உரங்கள் மூலமாய் எப்படி இந்தியாவில் உள்ள விளைநிலங்களை தரிசாக்க முடியும்? ஒரு வேக்குவம் பாமில் உள்ள வீரிய ரசாயன மருந்து பல லட்சம் ஹெக்டர் பரப்புகளுக்குள்ள விளைநிலத்தை பால்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த 26 வேக்குவம் பாம்களில் உள்ள வீரிய ரசாயன மருந்தை உரங்களில் கலந்து விட்டால் அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியா ஒரு பொட்டல் பூமி. 3வது வருஷத்தில் இந்த பட்டின் சாவுகள் ஆரம்பமாகி நாடு ஒரு சோமாலியாவாகவே அல்லது எத்தியோப்பியாவாவோ மாறிவிடும். ஷெட்டி குறுக்கிட்டு கேட்டார். எல்லாம் சரி பொன்னம்மா, எங்களிடம் உள்ள 26 வேக்குவம் பாம்களில் உள்ள வீரிய ரசாயன மருந்தை உரங்களில் எப்படி கலக்க முடியும்? அதுக்கு எந்த உரக்கம்பெனி ஒத்துக்கொள்ளும்? கைவசம் விசுவாசமான உரக்கம்பெனி ஒன்று இருக்கும் போது உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? கைவசம் உரக்கம்பெனி இருக்கா? ஆமாம். எந்த கம்பெனி? இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 உரக்கம்பெனி எதுன்னு சொல்ல முடியுமா? தெரியும், JM உரக்கம்பெனி. யூரியா உர உற்பத்தியில் அதுதான் முதலிடம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராம விவசாயியும் JM உரங்களைத்தான் வாங்கி பயிர்களுக்கு போடுறாங்க. அந்த JM உரக்கம்பெனியோடு நீங்கள் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்தால் போதும். லட்சக்கணக்கான டன் யூரியாவினால் வேக்குவம் பாம்ஸ்களில் உள்ள ரசாயன வீரிய மருந்து கலந்துவிடும். இந்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த உரக்கம்பெனி எவ்வளவு பணம் கேட்பாங்க? அதை நீங்க தான் பேசி முடிவு செய்ய வேண்டும். அந்த உரக்கம்பெனியை உங்களோடு பேச வைக்கட்டுமா? ஷெட்டி தலையாட்டினார். அத்தியாயம் 13. ஹேமா பாரதி தன் செல்போனில் ஜோதிமயத்தின் செல்லன்களை தட்ட அவர் லைனில் கிடைத்தார். சார், நான் ஹேமா பாரதி. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நாம் 2 பேரும் லோலாவானாவுக்கு போய் வந்தது, சௌபர்ணிகாவை பார்த்து விட்டு வந்தது இப்போ எத்தனை நாள் இருக்கும்? கிட்டத்தட்ட 2 வாரம். லோனாவாலாவிலிருந்து சென்னைக்கு திரும்பும் போது நீங்க என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டீங்க. போன வருஷம் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சில் காரோடு சேர்ந்து எரிந்து போன பெண் யாராக இருக்கும்? சௌபர்ணிகாவை வேன்ல கடத்திட்டு போன அந்த 2 பேர் யாராக இருக்கும்னு கேட்டீங்கள் இல்லையா? ஆமாம். அந்த சந்தேகத்துக்கு இப்போது விடை கிடைச்சாச்சு சார். இன்ஸ்பெக்டர் பலராமன் அது சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் திரட்டி வச்சிருக்கிறார். அதை பற்றி தனிப்பட்ட முறையில் உங்கள் கூட பேச வேண்டி இருக்குது. இப்போ உங்களை வந்து பார்க்கலாமா? தாராளமா. பட் நான் இப்போ சிட்டியை விட்டு தள்ளி 40 கிலோமீட்டர் தூரத்தில் மெல்லிக்குப்பம் என்கிற கிராமத்தில் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறேன். உங்களால் அவ்வளவு தொலைவு வர முடியுமா? நோ ப்ராப்ளம் சார், இப்போ புறப்பட்டு வர்றோம். உங்க மகள் சௌபர்ணிகா கடத்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெரிய சதியே நடந்திருக்குது. சதியா? என்ன சதி? நேர்ல வந்து சொல்றோம் சார். ஹேமபாரதி செல்போனை அணைத்து விட்டு தனக்கு எதிரே மஃப்டி ட்ரெஸ்ஸில் உட்கார்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் பலராமனை ஏறிட்டாள். ஜோதிமயம் வர சொல்லிட்டார். புறப்பட்டு போலாமா சார்? பலராமன் தலையசைத்து ஒரு பிரீஃப் கேஸையும் சில ஃபைல்களையும் எடுத்து கொண்டார். அடுத்த 5வது நிமிடம் வாசலில் நின்றிருந்த அந்த பழைய அம்பாசிடர் இயக்கம் பெற்று மெல்லிக்குப்பம் கிராமத்தை நோக்கி வேகம் எடுத்தது. அத்தியாயம் 14. சரியாய் 1 மணி நேர பயணம். மெல்லிக்குப்பம் கிராமம் மத்தியான வேளையில் மனித சஞ்சாரமற்று தெரிந்தது. சொற்பமாய் 8 வீடுகள் பார்வைக்கு கிடைக்க உடனே மறைந்தன. ஜோதிமயத்தின் கெஸ்ட் ஹவுஸ் கிராமத்தை விட்டு தள்ளி ஒதுக்குப்புறமாய் உட்கார்ந்திருந்தது. சுற்றிலும் மரங்கள். காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்னால் காரை நிறுத்தி ஹார்ன் கொடுத்தார் இன்ஸ்பெக்டர் பலராமன். வேலையால் ஒருவன் கேட்டை திறந்துவிட கார் உள்ளே போய் 100 மீட்டர் தொலைவில் இருந்த பங்களா போர்ட்டிகோவில் போய் நின்றது. போர்ட்டிகோ வராந்த
வராந்தாவில் நாட்காலி போட்டு உட்கார்ந்திருந்தார் ஜோதிமயம். வணக்கம் சார். வாம்மா. இவர் இன்ஸ்பெக்டர் பலராமன். சென்ற வருஷம் இந்த இனக்கரவர வழக்குகளை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வாங்க தம்பி, உள்ளே போய் பேசுவோம். உள்ளே நடந்தார்கள். ஹேமா பாரதி கேட்டாள். சார், இவ்வளவு பெரிய பங்களாவில் நீங்க மட்டும்தான் தனியா இருக்கிறீங்களா? ஆமாம், என்னோட மனசுக்கு அமைதி தேவைப்படுகிற காலங்களில் இங்கே வந்து 4-5 நாள் இருந்து விட்டு போவேன். சமையல் பண்ணி போட வேலுச்சாமி இன்னொரு பணியாள் இருக்கான். இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு அவனே வாட்ச்மேன், தோட்டக்காரன், சமையல்காரன், எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பிஏன்னு கூட வச்சுக்கலாம். பங்களாவின் பல அறைகள் கடந்து ஏசி கசிந்து கொண்டிருந்த ஒரு அறைக்குள் நுழைந்தார்கள். உட்காருங்க. ஜோதிமயம் அவர்கள் 2 பேருக்கும் இருக்கைகளை காட்டி விட்டு உட்கார்ந்தார். சொல்லுங்க தம்பி, போன வருஷம் சென்னையில் இலக்கரவரம் நடந்த போது பெட்ரோல் குண்டு வீச்சில் என்னோட பொண்ணு சௌபர்ணிகாவுக்கு பதில் காருக்குள்ளே கருகி கிடந்த பொண்ணு யாரு? பலராமன் தன் கையோடு கொண்டு வந்திருந்த பிரீஃப் கேஸை பிரித்து ஃபைல் ஒன்றை எடுத்து அதில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு பெண்ணின் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவை காட்டினார். இந்த பொண்ணு தான் சார். இவ பேர் மாயா. காரை திருடுகிற கும்பலை சேர்ந்தவள். இவ தொழிலுக்கு பார்ட்னர்ஸ் வேறு யாரும் அந்நியர் கிடையாது. கணவனும் காதலனும் அந்த கும்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கார்களை திருடாது. தனியாய் எந்த நபராவது காரை டிரைவ் செய்து கொண்டு போனால் அந்த காரை வேனில் பின்தொடர்ந்து போய் ஆளில்லாத இடத்தில் மடக்கி துப்பாக்கி முனையில் அவரை வேனுக்கு கொண்டு வர வேண்டியது. அந்த காரை 3 பேர்களில் யாராவது ஒருத்தர் டிரைவ் செய்து கொண்டு ரகசிய இடத்துக்கு போய் விட வேண்டியது. போன வருடம் சௌபர்ணிகாவின் காரை மடக்கியது இந்த மாயா கும்பல் தான். உங்க டாக்டர் சௌபர்ணிகாவை வேனுக்கு கடத்தப்பட அந்த காரை டிரைவ் செய்து கொண்டு போன மாயா வன்முறை கும்பல் நடத்திய பெட்ரோல் குண்டு வீச்சில் பலியாகி கரிக்கட்டையாக எரிஞ்சு போயிருக்கா. லோனாவானாவில் கன்யாலால் மனைவி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு வேன்ல இருந்த 2 பேர் யாராக இருக்கும்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆட்களை கண்டுபிடிச்சிட்டோம். காருக்குள்ள கரிக்கட்டையா இறந்து கிடந்தது மாயாதான்னு அவங்க சொல்லித்தான் தெரியும். ஜோதிமயம் பெருமூச்சு விட்டார். எப்படியோ என் பொண்ணு உயிர் தப்பி இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. பலராமன் ஃபைலை மூடி பிரீஃப் கேஸுக்குள் வைத்து கொண்டே ஒரு புன்னகையோடு கேட்டார். மிஸ்டர் ஜோதிமயம், உங்களை பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலாமா? ப்ளீஸ். உங்க பொண்ணுக்கு உயிர் பிழைச்சது குறித்து உண்மையாகவே நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? ஜோதிமயத்தின் முகம் சட்டென்று மாறியது. கண்களை இடுக்கிக் கொண்டு பலராமனை பார்த்தார். உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. ஹேமபாரதி இப்போது குறுக்கிட்டாள். உங்களுக்கு புரியும்படி நான் கேள்வி கேட்கட்டுமா மிஸ்டர் ஜோதிமயம்? ஜோதிமயம் திகைத்தார். என்ன கேட்க போற? உங்க பொண்ணு சௌபர்ணிகாவை பெட்ரோல் குண்டு வீசி தீர்த்து கட்ட ஏற்பாடு பண்ணினதே நீங்க தான்னு சொல்றாங்க. அது உண்மையா? வாட் நான்சென்ஸ். என் பொண்ணை எதுக்காக நான் கொலை பண்ண நினைக்கணும்? உங்களுடைய JM உரக் கம்பெனியில் இந்தியாவின் விளைநிலங்களை பாலைவனமாக்கும் சதித்திட்டம் நடைபெற்றதாகவும் அந்த சதித்திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட சௌபர்ணிகா ஆடியோ கேசட் ஆதாரங்களோடு போலீஸ் கமிஷனரை பார்க்க காரில் புறப்பட்டு போன போது பெட்ரோல் வெடிகுண்டை வீசி நேசராஜ் என்கிற ஒரு நபரை அனுப்பினதாகவும் கான்கிரீட் தகவல்கள் வந்து உள்ளது. அது உண்மையா? ஜோதிமயம் பேச வாயலாமல் வியர்த்து வழிந்து கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் பலராமன் தொடர்ந்தார். சௌபர்ணிகா இப்போது உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு நிச்சயமா சந்தோஷம் கிடையாது. சௌபர்ணிகா இப்போ பழைய நினைவுகள் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவளுக்கு பழைய நினைவுகள் வந்தால் அவளால் உண்மையை வெளியே வந்துவிடுமோ என்று பயந்து மறுபடியும் அவளை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியும். பொய். இதெல்லாம் அப்பட்டமான பொய். ஜோதிமயம் வீறிட்டு கொண்டே இளமுயல இன்ஸ்பெக்டர் பலராமன் கையமர்த்தினார். பொய்யா? எது பொய்? ஷெட்டியும் நீங்களும் பேசிட்டு இருக்கிற இந்த போட்டோ பொய்யா? ஒரு ஃபைலை எடுத்து அதன் உள்ளே இருந்த போட்டோ ஒன்றை உருவி ஜோதிமயத்துக்கு முன்பாய் நீட்டினார். இது மட்டுமில்லை மிஸ்டர் ஜோதிமயம், 2 நாட்களுக்கு முன்னாடி இதே வீட்டில் நீங்களும் நடிகர் இந்திரகுமார், பொன்னம்மா, நேசராஜ், ஷெட்டி இந்த 4 பேர்களோடு உட்கார்ந்து வேக்குவம் பாம் ரசாயன வீரிய மருந்தை எப்படி யூரியா உரத்தில் கலந்து இந்திய விளைநிலங்களை பால் செய்யலாம்னு திட்டம் போட்டதும் அதுக்கான கோடிக்கணக்கான டாலர் பேரம் நடந்ததும் இந்த CD கேசட்டில் இருக்கு. இதை இன்டர்நெட்டில் ஒளிபரப்பினால் உலகம் பூராவும் உங்கள் ஊழல் தெரிஞ்சுவிடும். ஹேமபாரதி மேஜையின் மேல் இருந்த மினரல் வாட்டர் பாட்டிலை எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி ஜோதிமயத்திடம் நீட்டினாள். இந்த உண்மைதான். இந்த ஃபோட்டோஸ், இந்த CD, வீடியோ கேசட் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு
எங்களுக்கு கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம். அந்த அதிர்ச்சியையும் ஜீரணம் பண்ணிக்க இந்தாங்க ஒரு டம்ளர் தண்ணி. ஜோதிமயம் அதை வாங்கி கொள்ளாமல் ஹேமா பாரதியை வெறித்து பார்க்க இன்ஸ்பெக்டர் பலராமன் தொடர்ந்தார். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவில் உங்களுக்கு வாட்ச்மேனாகவும் தோட்டக்காரனாகவும் சமையற்காரனாகவும் இருக்கிற வேலுச்சாமி போன வாரம்தான் உங்கள் சதித்தட்டம் தெரிய வந்தது. உங்கள் உர ஃபேக்டரி கடந்த ஒரு வருஷ காலமாய் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதால் வேக்யூம் பாம்ஸை உபயோகப்படுத்தி யூரியா உரம் தயாரிக்க முடியவில்லை. இந்த கால தாமதுக்காக ஷெட்டி உங்க கூட சண்டை போட்டிருக்கிறார். பொன்னம்மா, இந்திரகுமார், நேசராஜ் 3 பேரும் உங்ககிட்ட கடுமையான வார்த்தைகளை உபயோகம் பண்ணி இருக்காங்க. அதுவும் இந்த வீடியோ கேசட்ல இருக்கு. இத்தனை நாளும் உங்களுக்கு ஒரு நாயை போல் விசுவாசமா இருந்த வேலுச்சாமி உங்களுக்கு எதிராக செயல்பட ஒரே ஒரு காரணம், வேலுச்சாமி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், விளைநிலத்தை தெய்வமாய் வணங்கி வந்தவன். அப்படிப்பட்ட மனநிலை படைத்தவனுக்கு சதித்தட்டம் அதிர்ச்சியை கொடுத்தது. விஷயத்தை அவன் ஹேமபாரதியிடம் தயங்கி சொல்ல ஹேமபாரதி மூலமாக விஷயம் எனக்கு வந்தது. வேலுச்சாமிக்கு மைக்ரோ கேமரா யூனிட்டை இயக்க கற்றுக் கொடுத்து இந்த சிடி கேசட்டை எடுத்து வைத்தோம். ஜோதிமயம் கைகூப்பினார். என்னை மன்னிச்சிடுங்க தம்பி, டாலர் மலையில் நினைய ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டேன். பெத்த மகளையும் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போயிட்டேன். இனிமேலாவது உண்மை பேசினால் உங்களை மன்னிக்கலாம். சொல்றேன், எல்லா உண்மைகளையும் சொல்றேன். வேக்குவம் பாம்ஸை இப்போ உங்ககிட்ட தானே இருக்குது? ஆமா. எங்கே? உர ஃபேக்டரியில் ரசாயன சேஃப்டி லாக்கரில். சாவி இதோ, எடுத்து நீட்டினார். பலராமன் சாவியை வாங்கி கொண்டு தன் செல்போன் டயலில் சில எண்களை தட்டினார். பேசினார். விஷ்ணு, அந்த 4 பேரையும் இங்கே கூட்டிட்டு வாங்க. அத்தியாயம் 15. அடுத்த 15வது நிமிடம் போர்டிகோவில் போலீஸ் வேன் ஒன்று வந்து நின்றது. வேனிலிருந்து முதலில் இந்திரகுமார், ஷெட்டி இறங்க பின்னால் பொன்னம்மா, நேசராஜ் இறங்கினார்கள். எல்லோர் கைகளிலும் விலங்கு. கிரைம் பிரான்ச் விஷ்ணு துப்பாக்கி முனையில் 4 பேரையும் நகர்த்தி கொண்டு இன்ஸ்பெக்டர் பலராமன் இருந்த அறைக்குள் நுழைந்தான். பலராமன் புன்னகைத்தார். என்ன விஷ்ணு, அந்த 4 பேரையும் இங்கே கொண்டு வந்தது யாருக்கும் தெரியாதே? தெரியாது சார். நேற்று ராத்திரியோடு ராத்திரியாய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து கிளப்பி கொண்டு வந்ததினால் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஜோதிமயம் பயமாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்திரகுமார், ஷெட்டி, பொன்னம்மாள், நேசராஜ் சுவரோரமாய் நிறுத்தப்பட்டார்கள். ஜோதிமயம் சார், நீங்களும் போய் நில்லுங்க. எதுக்கு? போய் நில்லுங்க சொல்றேன். ஜோதிமயம் தயக்க நடை போட்டுக்கொண்டு அவர்களோடு போய் சேர்ந்து நின்றார். கைவிலங்குகள் அவிழ்க்கப்பட்டன. இன்ஸ்பெக்டர் பலராமன் கண்ணை காட்ட ஹேமா பாரதி தன் கையில் வைத்திருந்த தாளை பிரித்து உரத்த குரலில் படிக்க ஆரம்பித்தாள். இது பாரத மாதாவின் தீர்ப்பு. என் மூச்சு காற்றை விஷமாக்க நினைத்த இந்த பாவிகளுக்கு மன்னிப்பு கிடையாது. ஒரு விவசாயியின் கையால் இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். இந்திய காற்றை இனியும் இவர்கள் சுவாசிக்க கூடாது. இவர்கள் உயிர் வாழும் கடைசி நிமிடமாக இது இருக்கட்டும். பலராமன் குரல் கொடுத்தார். வேலுச்சாமி. வெளியே நின்றிருந்த வேலுச்சாமி ஓடி வந்தான். ஐயா. பலராமன் பிரீஃப் கேஸை திறந்து கனமான பிஸ்டல் ஒன்றை எடுத்து வேலுச்சாமியின் கையில் திணித்தார். இந்திய நாட்டை பாலைவனமாக்க நினைத்த இந்த மகாபாவிகளை ஏற்பிடித்த உன் கையால் சுடு. வேலுச்சாமி சிரித்தான். இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்காதையா. சொல்லிக்கொண்டே சுவரோரமாய் நின்றிருந்த அந்த 5 பேரையும் நோக்கி துப்பாக்கியை திருப்பினான் வேலுச்சாமி. இன்ஸ்பெக்டர் பலராமன் விஷ்ணுவின் தோளில் கை போட்டு அறைக்கு வெளியே கூட்டி வந்தார். விஷ்ணு சார், நாம் ஏற்கனவே பேசியபடி கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுங்க. எஸ் சார். விஷ்ணு செல்போனில் எண்களை தட்டி கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டான். கண்ட்ரோல் ரூம். எஸ், நான் கிரைம் பிரான்ச் விஷ்ணு. மல்லிக்குப்பம் ஜோதிமயம் கெஸ்ட் ஹவுஸில் வேக்குவம் பாம் சதி சம்பந்தப்பட்ட கேஸில் 5 பேரை கைது பண்ணுறதுக்காக நானும் இன்ஸ்பெக்டர் பலராமும் போனோம். எங்களை பார்த்ததும் அவங்க சுட முயற்சி பண்ணினாங்க. எங்கள் உயிரை காப்பாற்றிக்க வேற வழி இல்லாமல் அவங்க 5 பேரையும் சுட்டு தள்ள வேண்டியதாயிடுச்சு. ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் போலீஸ் ஃபோர்ஸை அனுப்ப முடியுமா? உடனே. விஷ்ணு செல்போனில் பேசிக்கொண்டிருக்கும் போதே அறைக்குள்ளே வேலுச்சாமியின் கையில் இருந்த ரிவால்வர் 5 தடவை உருமி ஓய்ந்தது. இன்ஸ்பெக்டர் பலராமனும் விஷ்ணுவும் பரஸ்பரம் பார்த்து கண்களை சிமிட்டி சிரித்து கொண்டார்கள். முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் இந்த ஃபுல் ஸ்டோரியும் வாசிச்சாச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதை மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் நவ்.